ஓகே, தேங்க்ஸ் ரோஹனா. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. எஸ். கிளாஸ் ஆரம்பிச்சிருங்க. குட் ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு சின்ன சாரி. ஸோ திடீர்னு கிளாஸ் வந்து நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆஃபீஸ் ஷெட்யூலில். ஸோ இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். பட் திருப்பி அடுத்த கிளாஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு மில்கோ சார் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவார். whenever I'm free I will continue the class. So that thanks for all your patience and supporting us. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திருப்பியும் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு ஷார்ட் நோட்டீஸில் சொன்னதுக்கு ரொம்ப சாரி. பிகாஸ் எக்ஸாக்டா என்னால வந்து ஷெட்யூல் பண்ண முடியல கிளாஸஸ் வந்து. ஸோ யாராவது எதாவது இன்கன்வீனியன்ஸ்னா ரியலி சாரி ஃபார் தட். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த கிளாஸ். ஸோ தட்ஸ் ஓகே ரோஹனா. நம்மள ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. அது ஓகே. yes sir, yes sir. Just ஆமா I ஆமா. want to convey sir, because when I நிச்சயமா said நிச்சயமா நிச்சயமா. lot of people supported me with இவ்வளவு டைட் ஸ்கெட்யூல்லயே நம்ம agreed, வந்து yeah, கிளாஸ் எடுக்கிறோம். அதான் முக்கியமான yeah, விஷயம். they all agreed on that. So no one has told anything. So that's I want to convey ரைட் my ரைட். thanks. Yeah. So ஓகே இன்னைக்கு ரோஹனா. நம்ம பார்க்க போறோம்னா, so very important function MS SQL மட்டும் இல்லை, எல்லா டேட்டாபேஸ்லுமே, நாட் ஈவன் டேட்டாபேஸ் லைக் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லுமே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். திஸ் நாட் பி சிங்கிள் கிளாஸ். ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து ஒரு 3 to 4 கிளாஸஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்னென்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றத ஹை லெவல்ல வந்து நான் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா வந்து நம்ம வந்து டே டு டேஸ்ல வந்து எதுலாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப டீடைல்டா வந்து வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். டைம் இருந்ததுல இன்னைக்கு ஒன்று ரெண்டு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம வந்து ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. ஜென்ரலா வந்து இட்ஸ் சம்திங் லைக் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், இல்ல ஒரு ஒரு சென்டென்ஸ் இல்ல வேர்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலா வந்து ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் லைக் எனி நார்மல் ஒரு டெக்ஸ்ட். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம வந்து we are going to how to handle in the database. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் ப்ரெசன்டேஷன் வந்து நான் வந்து இப்போதைக்கு ஷேர் பண்ணல. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஆர் த அவைலபிள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டண்டா என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஐ வில் present in the PPT with important functions. Okay. So hope my voice is audible to everyone. எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல என் வாய்ஸ்? Yes, sir. ரைட். Yes, தேங்க்யூ yes. ஸோ யா. ஓகே, புரியல சொல்லுங்க. ஓகே, ஸோ ஐ நீட் தட் கிளாஸ் டு பி இன்டராக்டிவ். ஸோ நான் ஒரு ஆள் பேசுறது மட்டும் ஜென்ரலி ஐ ஒன்ட் ப்ரிஃபர். ஸோ யாராவது நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லும் போது இஃப் யூ ஹேவ் எனி அடிஷ்னல் இன்புட் நீங்க அதை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணுங்க. இல்லை ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன். ஸோ டோன்ட் பி இன் சைலண்ட். அதர்வைஸ் நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். யூ ஆர் நாட் வில்லிங் டு ஸ்பீக். ஸோ ஐ நீட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போறோம்னா, சீக்வல் வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் ஆஸ்கி. ஸோ ஆஸ்கின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆஸ்கி சார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க வந்து. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் டிஃபைன் சம் நம்பர். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணாலும் we can use some SQL function and find என்ன அந்த ஆஸ்கி நம்பர் அப்படின்றத வந்து நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து என்ன வந்து ஆஸ்கி நம்பர் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ இருக்கு. இந்த கேபிட்டலோட ஆஸ்கி நம்பர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 65. சப்போஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு ஆஸ்கி நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு தெரியணும் அப்படின்னா சிம்பிளா யூ டோன்ட் நீட் டு கோ அண்ட் சர்ச் இன் கூகுள், ஆல் தோஸ் திங்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ வாட் யூ டூ, நீங்க ஜென்ரலா இந்த ஆஸ்கின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்க எந்த கேரக்டரோ இல்லை எந்த ஒரு லெட்டரோ, சிங்கிள் கேரக்டர், அதுக்கு வந்து நீங்க என்ன ஆஸ்கி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து ஸ்ட்ரிங்ல தான் நீங்க கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்து அதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் 65 வரும். சப்போஸ் இதே வந்து ஸ்மால் ஏக்கு பார்த்தீங்கன்னா இட் வில் ஜென்ரேட் டிஃபரெண்ட் ஆஸ்கி நம்பர். இட் இஸ் 97. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஸ்கி சார்ட்ல இருக்கக்கூடிய அதாவது ஒரு நம்பருக்கோ இல்லை வந்து ஒரு கேரக்டருக்கோ வந்து யூ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் த எக்ஸாக்ட் ஆஸ்கி அப்படின்னு தெரியும்னா யூ கேன் சிம்பிளி யூஸ் ஆஸ்கி. வி ஆர் கோயிங் டு சி எவ்ரிதிங் இன் டீடைல், பட் ஐ வாண்ட் டு கவர் ஆல் த வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து கோத்ரூ பண்ணிடுறேன் ஹை லெவல், தென் வி கேன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு சி கேர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஆஸ்கி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நான் வந்து இங்க வந்து 65 நான் கொடுக்குறேன். இப்போ 65ஓட கேரக்டர் என்ன? ஸோ இட் பிகம் கேபிட்டல் ஏ. ஸோ அதே மாதிரி 97 நான் கொடுத்தேன்னா ஸோ இன் ஸ்மால் லெட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஆஸ்கி, அதுக்கு ஆப்போசிட் வந்து கேர். ஆஸ்கி என்ன பண்ணணும்னா நீங்க கொடுக்குற கேரக்டருக்கு அது நம்பரா கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒருவேளை நம்பர் தெரியும், எனக்கு வந்து அதுக்கு என்ன ஆஸ்கி கேரக்டர்னு தெரியும்னா யூ கேன் யூஸ் கேர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது செகண்ட் திங். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேர் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த கேர் இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இதை பத்தி நம்ம ரொம்ப டீடைலா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் ஹைலைட். இட் வில் வாட் இட் வில் டூ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஒரு ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் வந்து சீக்வல் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீக்வல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேப்லெட்ல இந்த டேப்ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இந்த டிஏபின்னு இருக்கு இல்லையா, இந்த டிஏபின்றது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் பொசிஷன் நம்பர் 1. இப்போ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏ மட்டும் கொடுக்குறேன். ஏ மட்டும் கொடுத்துட்டு நான் இது ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் 2. இந்த 2ன்றது என்னன்னா இந்த கேர் இண்டெக்ஸ் என்ன பண்ணா நீங்க கொடுக்குற கேரக்டரோட பொசிஷனை வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். இப்போ ஏன்னு இருக்குன்னா இது வந்து அந்த ஏன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா 1 2. ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரிங்ல வந்து the index always start with 1, not in 0. நீங்க பைத்தான்ல சில இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து இண்டெக்ஸ் வந்து சிலது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் 0. பட் ஆனா சீக்குவலை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா இந்த கேர் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ல பொறுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து அதோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 1, நாட் வித் 0. ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏன்றது என்னன்னா டின்றது பொசிஷன் நம்பர் 1, ஏன்றது பொசிஷன் நம்பர் 2. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் நம்பர் 2ல வந்து ஏன்றது இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங். இப்போ உங்களுக்கு 2 ஏ இருக்குன்னு அப்படின்னா கூட இங்க வந்து இங்க ஒரு ஏ கொடுத்தா கூட இட் வில் ரிட்டர்ன் ஆல்வேஸ் த ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போ உங்களுக்கு எண்டோட பொசிஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்தரா வந்து நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு அது வந்து லென்த் கால்குலேட் பண்ணணும். அதுவும் நம்ம வந்து டீடைல்டா வந்து கேர் இண்டெக்ஸ் வந்து நான் வந்து ஐ ஹேவ் டீடைல் பிரசன்டேஷன், அதை நான் உங்களுக்கு கவர் பண்ணும்போது சொல்றேன். ஜஸ்ட் நோ வாட் இஸ் த கேர் இண்டெக்ஸ். கேர் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட், நீங்க என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் பொசிஷனோட இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது கேர் இண்டெக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்கேட். கன்கேட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸல்ல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சேம் 2 இல்ல 3 ஸ்ட்ரிங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு கன்கேட் ஒன் ஆர் லோகநாதன், எஸ் சார். கேர் இண்டெக்ஸ்ல வந்து நான் வந்து இப்ப அந்த ஸ்ட்ரிங்ல உள்ள பர்டிகுலர் கேரக்டரோட இண்டெக்ஸ் கொடுத்தது இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. நான் இண்டெக்ஸ் ஏ இல்லாம இல்லாத கேரக்டர் கொடுக்குறேன், என்ன ரிசல்ட் வரை காமிச்சிருக்கேன். எஸ் சார். இப்போ நான் வந்து எக்ஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இட் வில் பிகம் 0. இப்போ வந்து இல்லாத கேரக்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணா இட் வில் ஸ்டார்ட்ஸ் வித் 0. இதுலயே வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து கேர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ கேன் சர்ச் வித் பர்டிகுலர் பொசிஷன் மட்டும் கிடையாது. இதை வந்து நீங்க வந்து வேற ஒரு சில சப்ஸ்ட்ரிங்கோட யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸோட யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ் இட் வெரி எஃபெக்டிவ். இந்த கேர் இண்டெக்ஸ் வந்து ஒன்லி நாட் ஒன்லி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் மட்டும் வச்சு யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. தேர் இஸ் நாட் மச் பெனிஃபிட். பட் கேர் இண்டெக்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு பட் இட் ஹாஸ் டு யூஸ்டு வித் அதர் ஃபங்க்ஷன்ஸ். நீங்க வந்து ரிவர்ஸ் அதெல்லாம் இருக்கு. I will go through the detailed கேர் இண்டெக்ஸ் பத்தி we are going to see very detailed because அது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இந்த ஸ்ட்ரிங்ல வந்து. ஸோ அதோட பர்பஸ் என்ன, எங்க ரியல் வேர்ல்டுல யூஸ் ஆக போகுது அப்படின்றத we are going to see each and every cases. Almost 6 to 7 cases we have examples. அதெல்லாம் நம்ம பார்ப்போம் கேர் இண்டெக்ஸ்ல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கேர் இண்டெக்ஸ். உங்களுக்கு வந்து என்ன எந்த ஒரு லெட்டர் கொடுக்குறீங்களோ அதோட ஸ்டார்டிங் பொசிஷனோட இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். இன்கேஸ் சார் சொன்ன மாதிரி நீங்க இல்லாத கேரக்டர் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் 0. ஓகே, ஸோ அதுவே ஞாபகம் வச்சுங்க, இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1, நாட் வித் 0. அதையும் வந்து ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்கேனேட். கன்கேனேட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் வில் ஜாயின் 2 strings டுகெதர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பேராசிட்டமால் அப்படின்னு ஒரு டேப்லெட் நேம் இருக்கு, பேராசிட்டமால் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து 500 mg இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன உங்க டேபிள்ல வந்து ஒரு 2 காலம் இருக்கு. என்னன்னா அந்த மெடிசின் நேம் வந்து ஒரு காலம்லயும் ஸ்ட்ரென்த் வந்து இன்னொரு காலம்ல இருக்கு. அப்போ என்ன கேட்கறாங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது யூ கேன் எனக்கு வந்து 2 சேர்த்து வந்து எனக்கு கொடுங்க. அது வந்து பேராசிட்டமால் வந்து 500 mg இல்ல 1000 mg அப்படின்றது வேணும்போது கேட்டாங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ். நீங்க ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூ சி பேராசிட்டமால் 500 mg. இப்போ உங்களுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அகைன் யூ ஹாவ் டு ஆட் ஒன் மோர் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கோங்க. we want to add, just give space. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஆட் எனி நம்பர் ஆஃப் திங். நீங்க வந்து என்னன்னா எத்தனை ஸ்ட்ரிங்ஸும் நீங்க உள்ள வந்து கொடுத்து வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து மல்டிபிள் காலம்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். ஸோ சம்திங் இஸ் கன்கேனேட். கன்கேனேட் இருக்கிறதுனா உங்களுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை வந்து உங்களுக்கு ஒன்னா வந்து சேர்த்து கொடுக்கும். ஸோ அதுதான் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கீப், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வேணும், definitely you can use this also. ஸோ செப்பரேட்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐஃபோன்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்க அதை 2 ஸ்ட்ரிங்கை வந்து யூ கேன் ஜாயின். பட் ஸ்டில் நீங்க வந்து அதை வந்து ஒரு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்து இல்லை ஒரு ஸ்பெஷல் சிம்பிளை கொடுத்து நீங்க வந்து அதை செப்பரேட் பண்ணனாலும் ஸ்டில் யூ கேன் யூஸ் தட். நீங்க இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷன்ல
நீங்க என்ன கொடுக்குறோமோ அந்த சிம்பிளை கொடுத்து கூட நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி யூ கேன் மேக் இட் as a பேராசிட்டமால் ஐஃபன் 500 mg அப்படின்றத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கன்கேனட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்கேட் அண்டர்ஸ்கோர் டபிள்யூஎஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுனா வித் செப்பரேட்டர். இது வந்து என்னன்னா இந்த செப்பரேட்டர் வந்து ஐ எம் எக்ஸ்பிளிசிட்லி நான் வந்து என்னன்னா அது வந்து ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். பட் அப்படி இல்லாம என்னன்னா இந்த இந்த கன்கேனட் அண்டர்ஸ்கோர் டபிள்யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா this the first parameter வந்து பாத்தீங்கன்னா you have to give what separator you have to replace with எதுக்கு பதில் எதை வந்து நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க. ரெண்டு லெட்டர் இருக்கு அப்படின்ற போது அந்த ரெண்டு லெட்டர்ல ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் வந்து நீங்க என்ன செப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணலாம். கன்கேட் அண்டர்ஸ்கோர் ரெண்டு வருது பாருங்க நீங்க டைப் பண்ணும்போது. ஒன்னு வந்து கன்கேட்குள்ள வந்து என்னன்னா நீங்க என்ன ஸ்ட்ரிங் நீங்க கொடுத்து ஜாயின் பண்றீங்களோ அதை அப்படியே ஜாயின் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் ஆல். பட் அந்த கன்கேட் அண்டர்ஸ்கோர் டபிள்யூஎஸ் வித் செப்பரேட்டர் அதுதான் வந்து டபிள்யூஎஸ் சொல்லுவோம். அந்த டபிள்யூஎஸ் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொல்லணும் எந்த வந்து செப்பரேட்டர். இந்த சின்டாக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த செப்பரேட்டர் நீங்க வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். நான் வந்து சப்போஸ் பிளஸ் கொடுக்குறேன். பிளஸ் கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா நான் வந்து ஐம் கிவிங் வித் EMP, 1 2 3 சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் வந்து வாட் செப்பரேட்டர் ஐ வாண்ட் டு யூஸ். நான் வந்து இங்க வந்து பிளஸ் யூஸ் பண்ணணுமா இல்ல வந்து ஐ வாண்ட் டு யூஸ் EMP ID இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ். எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு எம்ப்ளாய் ஐடி இருக்காங்க அப்படின்னா ஐடி மட்டும் இருக்கும். சப்போஸ் யூ வாண்ட் ஆட் சம் ப்ரிஃபிக்ஸ். சப்போஸ் வந்து நீங்க வந்து ஆர் யூ வாண்ட் கன்கேர் வித் டிபார்ட்மெண்ட். இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றவங்க வந்து நீங்க வந்து ஐடின்னு யூஸ் பண்ணணும். நீங்க வந்து சப்போஸ் ஹெச்ஆர் யூஸ் பண்றாங்க ஹெச்ஆர்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி வந்து நீங்க வந்து அந்த டேபிள்ல வந்து டிபார்ட்மெண்ட் காலம் இருக்குல்ல அந்த காலம் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா சிம்பிளி நீங்க இது பண்ணும்போதுன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த முன்னாடி வந்துடும். அந்த எம்ப்ளாயி நம்பருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் நேமுக்கும் நடுவில் வந்து நீங்க ஏதாவது ஒரு செப்பரேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த செப்பரேட்டர் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நீங்க வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் லைக் சம்திங். நீங்க வந்து ஏதாவது ஒரு காலம்ல வந்து 2-3 காலம்ஸ் இருக்கு அதை நீங்க வந்து ஜாயின் பண்ணி யூ வாண்ட் டு கீப் தட் செப்பரேட்டர் வந்து ஒரு டைனமிக்கா வைக்கணும் அப்படின்னும் போது என்னன்னா யூ கேன் யூஸ் திஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் டு இந்த கன்கேட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் டு டெல் இந்த பேராமீட்டருக்கு இந்த பேராமீட்டருக்கு நடுவில் வந்து ஐஃபன் வைக்கணும் போது என்னன்னா நான் வந்து ஒரு ஹார்ட் கோட் பண்றேன். நான் வந்து அந்த 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 செப்பரேட்டர் வந்து ஹார்ட் கோட் பண்ற மைனஸ்ன்றது அந்த ஐஃபன் சிம்பிள். பட் இங்க அப்படி கிடையாது. ஸோ இங்க வந்து நீங்க அந்த செப்பரேட்டர் வந்து இனிஷியலா நீங்க வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ வாட் இட் வில் டூ நீங்க வந்து செகண்ட் அண்ட் தேர்ட்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த ரெண்டு வேர்டுக்கு நடுவில் இல்ல ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஐஃபன் ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆகும். இட்ஸ் சம்திங் லைக் இட் செப்பரேட் த இட் வில் கன்கானேட் அட் த சேம் டைம் இட் வில் கீப் ஒன் செப்பரேட்டர் இன் பிட்வீன் டூ ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அதுதான் அது வந்து கன்கேட் அண்டர்ஸ்கோர் WSன்றது பண்ணும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see the left. ஒன் செகண்ட் கான்கேட் WSல வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த சிம்பிள்ல வந்து அது கொடுத்துடுறோம். ரெண்டு ஸ்ட்ரிங் தான் கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம கான்கேட்ல வந்து மல்டிபிள் ஸ்ட்ரிங் கொடுத்து பண்ணோம். அது மாதிரி இங்க வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுக்கணுமா மல்டிபிள் ஸ்ட்ரிங் கொடுக்க முடியுமா? அது பாத்துறோம் ஒரு நிமிஷம். இப்போ நீங்க வந்து என்ன கேக்குறீங்கன்னா இன்னொன்னு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. இப்போ மூணாவதா ஒன்னு கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. Yes, we can give sir because கன்கேட்ல முடியும் போது கன்கேட் WS வந்து நமக்கு வந்து கொடுக்க முடியும். மல்டிபிள் ஸ்ட்ரிங் ரெண்டு தான் கொடுக்கணும் இல்ல you can give more than 2 also. ஓகேனா சார்? ரைட் யா ஷூர் ரைட். சரி எனக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு क्वेश्चन கேட்டுருங்க. நீங்களா புதுசா கேளுங்க. அவர் லோகநாதன் வந்து பண்ணும்போதே இப்படிலாம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுட்டே இருங்க. அது முக்கியமான விஷயம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ என்னன்னா லெஃப்ட்ன்றது என்னன்னா இட் வில் சப்போஸ் நீங்க வந்து வெல்கம் சீக்வல் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் லெஃப்ட்ல வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் வேணும். அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா ஸோ SQL அப்படின்னு இருக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாவது ஒரு காலம்ல வந்து எம்ப்ளாய் ஐடி இருக்கு இல்ல வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அப்படி லெஃப்ட்ல அதாவது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் when the left side of the character வந்து எப்பவுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து யூ வில் கெட் லாட் ஆஃப் மிஸ்மேட்ச் அவுட்புட் வரும். எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ வந்து சீக்வல்ல நான் 3 எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட எம்ப்ளாய் ஐடி காலம் வந்து EMP 001 EMP 002 அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா நான் லெஃப்ட் ஆஃப் 3 எடுக்கும்போது என்ன ஆகும் எனக்கு EMP மட்டும் ஈக்குவலா வரும். ஆனா ஒரு சில இடத்துல வந்து EMPL இருக்கு, ஒரு சில இடத்துல EMPL OY 002 இருக்கு. அப்ப நீங்க லெஃப்ட் ஆஃப் 3 எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இது அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா என்னன்னா ஒவ்வொன்றும் லென்த் வந்து வேரி ஆகுது.
அப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து வேற மாதிரி வந்து சப்ஸ்ட்ரிங் அந்த மாதிரி வேற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம அந்த இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த நீங்க வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரா வந்து ஃபிக்ஸ்டு லென்த்ல இருக்கு எனக்கு வந்து. ஸோ அது அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து எனக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பெசிபிக் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி லெஃப்ட்னு இருக்கோ அதே மாதிரி ரைட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சிமிலர்லி. இப்போ என்ன பண்ணுவோம், அதே எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணுவோம், ரைட்ல இருந்து ஐம் கோயிங் டு கிவ் 6 கேரக்டர்ஸ். இப்போ எனக்கு வந்து சர்வர்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கன்னா எனக்கு வந்து சம் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு லென்த்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், நான் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஃபங்க்ஷன் வேணும் இல்லை ரைட் சைட்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க எடுக்கிறதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லெஃப்ட் ரைட் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் வரீங்க. லெஃப்ட்ல வந்து இப்போ சீக்வல் சர்வர் 3 போட்டுருக்கீங்க. சப்போஸ் ஆமா நான் சார், வந்து ஒரு நிமிஷம் அந்த டொக்கு 3 மட்டும் வரும் சார், நம்பர் டொக்கு ஆஃப் மட்டும் கேரக்டர் வரும் வந்து சார். 10 போடுறேன். அதோட நம்பர் ஆஃப் அதிகம் போட்டா ஃபுல்லா வந்துடும் அப்படிதானே? ஆமா சார், நீங்க எத்தனை கொடுக்குறீங்களோ அத்தனை வரும் சார். சரி, ஆமா, ஒரு நிமிஷம். இப்போ நீங்க 4 போடுங்க. 4 கொடுத்துட்டு அந்த ஸ்பேஸோட அந்த சேர்ந்து வரும். ஸ்பேஸ் வரும்போது இந்த ஸ்பேஸ் ஆக்சுவலா எனக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல. இப்போ நீங்க ஓகேவா? காப்பி ஸ்பேஸ் இருக்குது ஆனா எனக்கு கண்ணுக்கு தெரியல. அதை வந்து அந்த ஸ்பேஸ் வந்து விசிபிளா பார்க்க முடியுமான்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்பேஸ் வந்து யூ cannot see சார், நீங்க பார்க்க பிசிக்கலா முடியாது. பார்க்க முடியாது. தட்ஸ் வை இட் ஸ்பேஸ். நீங்க அந்த ஸ்பேஸை வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ வித் சம் அதர் அந்த ஸ்பேஸ் எனக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா we can யூஸ் ஃபார் ட்ரிம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து இருக்கு ஸ்பேஸ் வேணாம் இல்ல அந்த ஸ்பேஸ் வந்து நான் வந்து வேற ஒரு கேரக்டரா வந்து மாத்தணும்னா யூ கேன் யூஸ் ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சார். அது யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ் பதில் யூ கேன் கீப் சம் கேரக்டர். பைத்தான்ல வந்து REPR ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்கு. அது வந்து ஸ்பேஸ் காமிக்கு இருக்குன்னு காமிக்கு விசுவலா பார்க்க முடியும். நம்ம அதான் கேட்டேன். எஸ் சார், இப்போ நீங்க இந்த சீக்வல்ல வந்து நீங்க ஸ்பேஸ் மட்டும் நீங்க எடுக்கலாம். பட் ஆனா வந்து என்னன்னா நீங்க அது இதை வந்து யூ cannot see this. இப்போ நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது மட்டும் ஸ்பேஸ் தான் இருக்குது தெரியல. தெரியாது. பட் நீங்க என்னன்னா நீங்க லென்த் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னன்னா நீங்க பார்க்கலாம். இப்போ நான் அது உங்களுக்கு பார்க்கலாம். ரைட். பார்க்கலாம். எஸ். இப்போ நம்ம லெஃப்ட்ல வந்து சீக்வல் சர்வர் 4 போட்டுருக்கீங்க. சப்போஸ் நான் நெகட்டிவ் கொடுக்க முடியுமா மைனஸ் கொடுக்க முடியுமா போட்டு பாருங்க. என்ன வந்து பாருங்க, -1 it won't allow sir. எரர் ஒன்லி பாசிட்டிவ் தான் கொடுக்க முடியும். எஸ் சார். என்ன எக்ஸாம்ல கேட்டா ஞாபகம் வச்சுங்க, -1 கேட்டா ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஓகே சார், ஒரே ஒரு क्वेश्चन. எஸ் ப்ளீஸ். இப்போ நீங்க அதுல நம்பர்ஸ் கொடுத்திருக்கீங்க இல்லையா, ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல ஒன்னு வந்து SQL சர்வர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கொடுத்திருக்கீங்க. சோ நம்பருக்கு பதிலா நான் எக்ஸாக்ட் மேட்சிங் வேர்ட் SQL அப்படினே கொடுக்கலாமா? எதுல கேக்குறீங்க? இது லெஃப்ட்லயா? இப்போ நீங்க அதாவது இப்போ லெஃப்ட் 4 ன்னு கொடுத்திருக்கீங்கல்ல, சோ ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் அது எடுத்துக்கோ. அதுக்கு பதிலா நான் வந்து SQL கொடுக்கலாமான்னு கேக்குறேன். அதாவது சப்ஸ்ட்ரிங் அவங்க சப்ஸ்ட்ரிங் சொல்றாங்க. நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அது கொடுக்க முடியாது. இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷனோட பாராமீட்டர் பாருங்க. இட் இஸ் ஆல்வேஸ் நீங்க வந்து செகண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் இன்டிஜர் தான் நீங்க கொடுக்கணும் ஆக்சுவலி. ஓகே. இட் won't accept. நீங்க வந்து அந்த பர்టిక్యులர் நீங்க வந்து ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரிங் எடுக்கணும்னா you can use substring நீங்க யூஸ் பண்ணலாம். Left and right always return and the second parameter always accept only the integers. Okay. Yes. Thanks. Yeah. So this is only a high level. நான் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் நான் வந்து என்னோட ஃபங்க்ஷன் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம சின்டாக்ஸோட we are going to see very detail. ஓகே, அப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். ஜஸ்ட் வந்து என்னன்னா இந்த கிளாஸ்ல just I want to tell what are the functions are there. சரி, இப்போ again select leftல வந்து ரெண்டு பாராமீட்டர் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துறீங்க. One second sir, I'm getting some call actually. I'm muting and நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். Just I will come back into it. சரி, நமக்கு என்ன கால்ல வந்திருக்குது. சரி, ஓகே. நம்ம என்ன क्वेश्चन தான் நமக்கு இப்ப சீக்வல் சர்வர் ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வேணும் கொடுத்துருக்கோம்? 4 கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம எதுவுமே கொடுக்கல. அப்ப என்ன வரும்? 4 4 கொடுக்கல, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்கல. அப்ப என்ன ஆன்சர் வரும்? எரர் வராது. கொடுக்கணும் சார், எரர் வரும். அது எக்ஸாக்ட்லி இல்ல, அது கொடுக்கணும் வேண்டாம். அது இப்ப என்ன முக்கியமான விஷயம்னாக்க நம்ம ஃபங்க்ஷன் படிக்கும்போது நான் பைத்தான்ல சொல்லிருப்பேன். முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் படிக்கும்போது என்ன உங்களுக்கு தெரியணும்னாக்க நம்பர் ஆஃப் பாராமீட்டர் எத்தனை இருக்கு, லெஃப்ட் ரைட் ஃபங்க்ஷனார்ல கான்கேட் இருக்குல்ல, எத்தனை பாராமீட்டர் போல கொடுக்கணும், அதுல வந்து எத்தனை மேண்டேட்டரி எத்தனை ஆப்ஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் தெரிய வேணும் உங்களுக்கு. இப்ப ஓகேவா? நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் 5, அதுல வந்து 3 வந்து மேண்டேட்டரி, 2 வந்து ஆப்ஷனல் இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ அதான் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதை இப்போ ஞாபகம் வச்சு இப்போ எப்போ ஃபங்க்ஷன் படித்தாலுமே இன்னொன்று எப்போ ஃபங்க்ஷன் படித்தாலும் அதோடைய ரிட்டர்ன் டைப் தெரியணும். இப்போ அந்த SQL சர்வர் 4 கொடுக்கும்போது என்ன வந்துச்சு உங்களுக்கு? இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்துச்சு இல்லை, அது வந்து இப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஒரு ஃபங்க்ஷன் எப்போவுமே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதோட ரிட்டர்ன் டைப் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த ரிட்டர்ன் டைப் வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூ எடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பண்ண செய்வோம். நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணுவோம் நம்ம ரியல் டைத்தில். அப்போ என்ன ரிட்டர்ன் டைப் தெரிஞ்சுக்கணும், நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ், அதுல வந்து எத்தனை மேண்டேட்டரி பாராமீட்டர், எத்தனை வந்து ஆப்ஷனல் பாராமீட்டர் எப்போ தெரிஞ்சுக்கணும். அது ரைட்.
ஒரு யூஸ் கேஸ் கொடுக்குறேன். அதாவது 2 டேபிள் இருக்கு. ஒரு டேபிள்ல வந்து ஸ்டூடெண்ட் நேம்ஸ், ரோல் நம்பர், ரோல் ஐடி வந்து ஐடில வேலை படிக்கிறாங்க அப்படின்னா ஐடி 001, சிஎஸ்சி 002 அப்படி ரோல் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு டேபிள்ல டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு. உங்களோட யூஸ் கேஸ் வந்து இன்னர் ஜாயின் போட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை விட டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு, ஓகே. பட் இங்க ஸ்டூடெண்ட் சைட்ல டிபார்ட்மெண்ட் நேம்னு தனியா இல்ல, ரோல் ஐடி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த லெஃப்ட் இல்லாட்டி ரைட் அந்த மாதிரி போட்டு எத்தனை இப்போ 3 அப்படின்னா 3 போட்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட இது வந்து பிரிஞ்சு வந்துடும். அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி 001 இருக்குல்ல, அப்ப 001 தனியா போயிடும், ஐடி தனியா போயிடும். உங்களுக்கு எது தேவை, ஐடி தான் தேவை. அப்ப அந்த ஐடியை தனியா எடுத்துட்டு அந்த ஐடி விச் இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி அதையும் இன்னர் ஜாயின் பண்ணி நீங்க வந்து சம்மரைஸ் பண்ணலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃபேப்ரிக்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கல் கிளாஸ் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த இதுல இந்த சினாரியோ இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு டேபிள்ல இருந்து நீங்க வேல்யூ எடுக்கணும். அந்த டேபிள்ல டைரக்ட் வேல்யூ கிடையாது, காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் 3 கேரக்டரை நீங்க இன்னர் ஜாயின் பண்ணி தான் நீங்க எடுக்க முடியும். அப்படி நீங்க எடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நீங்க வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் தட் பர்டிகுலர் காலம் போட்டு அந்த 3 கேரக்டர்ஸா 4 கேரக்டர்ஸா 2 கேரக்டர்ஸான்னு போட்டு நீங்க இன்னர் ஜாயின் பண்ணி எடுப்பீங்க. ரைட், சூப்பர். Yes, sir. லோகநாதன் வந்தா Yes, sir. ஓகே, வர வரைக்கும் Yes, வந்தீங்களா? sir. Yeah. கண்டினியூ Yes, sir. பண்ணுங்க. Yeah. இப்போ So, இப்போ எங்களுக்கு இப்போ அந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன்ல வந்து 2 பேராமீட்டர் சொன்னீங்கல்ல, இது வந்து 4 கொடுக்காதீங்க, 4 கொடுக்காதீங்க. என்ன எரர் வருது? இது வந்து எங்களுக்கு எப்படி, இது வந்து மேண்டட்ரியான பேராமீட்டர் இல்லைன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த yes, sir. Yes, ஃபங்க்ஷன் sir. மென்ஷன் Mandatory. இல்ல எப்படி தெரியும் மேண்டட்ரி? எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இது நான் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு எடுத்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு எங்களுக்கு தெரியுமான்னு எடுத்துல உங்களுக்கு இந்த மாதிரி யாரும் ரெட் லைன் வந்துரும். ரெக்யூர் டு பாருங்க ஆர்குமெண்ட்ஸ், ரைட்? Yes, sir. Yes. Right. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ லென்த் எதுக்குன்னா யூ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்ட்ரிங். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். லென்த் பார்த்தீங்கன்னா 7. உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்றது 1 2 3 4 5 6 7 இருக்கு. சப்போஸ் நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் இட் வில் டேக் 7 ஒன்லி. ஸோ அந்த லென்த்தோட ஒரு இதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதுக்கப்புறம் வந்து கொடுக்குற ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்காது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ட்ரைலிங் ஸ்பேசஸ் நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரைலிங் ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேர்டுக்கு அப்புறம் நீங்க ஸ்பேஸ் கொடுத்தா கூட ஸ்டில் இட் வில் கன்சிடர் த லென்த் இஸ் 7 ஒன்லி. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்க லென்த் யூஸ் பண்ணும்போது ஸோ நீங்க வந்து எக்ஸாக்டா இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா இட் won't கன்சிடர், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ரிமூவ் அண்ட் இட் வில் கிவ் ஒன்லி த 7 கேரக்டர்ஸோட அந்த லென்த் தான் கொடுக்கும். பட் இஃப் யூ கிவ் த லீடிங் இட் வில் கன்சிடர். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நிறைய பேர் வந்து we are missed this particular point வந்து many people will miss this. ஸோ நம்ம என்னன்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்க வந்து லென்த் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைலிங் ஸ்பேசஸ் வந்து அது வந்து கன்சிடர் பண்ணாது. பட் நீங்க அந்த வேர்டுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் கால்குலேட். அது மட்டும் லீடிங் ஸ்பேஸ் வந்து அக்செப்ட் பண்ணுது, ட்ரைலிங் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது, எடுத்துக்காது. எஸ், அப்படியே ஒரு நிமிஷம். வெல்கம் கெடல ஸ்பேஸ் கொடுங்க, வெல்கம் அது கெடல ஸ்பேஸ் கொடுங்க. it will take. Right, okay, right. Because this will be, between the word is not a problem. Right. லென்த் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸோ நீங்க வந்து ஆஃப்டர் வேர்ட் சரி, இப்போ லீடிங் ஸ்பேஸ் வந்து கவுண்ட் பண்ணது, ட்ரைலிங் ஸ்பேஸ் கவுண்ட் மாட்டாங்க. எனக்கு வந்து இப்போ ட்ரைலிங் ஸ்பேஸும் கவுண்ட் பண்ணணும், அதுக்கு இருக்காச்சும். Yes, sir. So we have one more function called data length. We will see that also. Data length, okay, right. Yes, sir. Yes, sir. So next வந்து பாத்தீங்கன்னா we are going to see the lower and upper cases. நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ கேர் லென்த் சார் கேட்டதுனால I am telling that also now. So care length of something. Data length. Sorry, not a care length. It's a data length actually. All data length. நான் இது என்ன பண்றேன்னா அப்படியே நான் வந்து இதை காப்பி பண்ணி நான் இங்கே போடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் என்னன்னு. ஸோ யூ வில் see this all 18 எல்லாமே உங்களுக்கு கவுண்ட் ஆகும். இப்போ நான் இந்த ஸ்பேஸ் கூட ரிமூவ் பண்ணிடுறேன். நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டைம் கீப்பிங் வித் 1 ஸ்பேஸ் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லென்த் கொடுக்கும்போது 7, நான் ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து 18 வரும். நான் உங்களுக்கு லீடிங் ஸ்பேஸும் கொடுக்குறேன்,
அப்போ உங்களுக்கு வந்து ஐ கெட் ஒன் மோர் திங். ஸோ 9 உங்களுக்கு வந்து. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி கொடுத்தாலும் சரி, பின்னாடி கொடுத்தாலும் சரி, இல்லை இன்பிட்வீன் கொடுத்தாலும் சரி, யூ வாண்ட் டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் லென்த் உங்களுக்கு தெரியணும்னா யூஸ் டேட்டா லென்த் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படி வந்து எனக்கு வந்து லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு டிராபேக்னா இட் வில் நாட் கன்சிடர் த ட்ரைலிங் ஸ்பேஸ், ஒன்லி லீடிங் ஸ்பேஸ் மட்டும்தான் அதுக்கு வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் லென்த் யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ஏதாவது ஒரு காலம்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காலம்ல வந்து நீங்கள் வந்து ஒரு லென்த் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா வெரி கேர்ஃபுல். ஸ்பேஸ் ஏதாவது வந்து ட்ரைலிங் ஸ்பேஸ் இருந்ததுன்னா இட் ஓன்ட் கெட் த எக்ஸாக்ட் லென்த் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டேட்டா லென்த் வந்து யூஸ் பண்ணுங்க, யூ வில் ஃபைண்ட் த எக்ஸாக்ட். இப்போ எதுக்கு இந்த டேட்டா லென்த் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டேபிள் ஒரு பர்டிகுலர் காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. சப்போஸ் வந்து ஐடி, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஆர். என்னுடைய டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து 2 டிஜிட்ல தான் 2 கேரக்டர் தான் இருக்கணும். இட் ஓன்ட் பி மோர் 2 கேரக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு ரூல் வந்து நீங்க வந்து அதை வந்து நீங்க கிளிக் பண்ணும்போது யூ கேன் ப்ராப்பரா நீங்க டிஃபைன் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே இட் வில் அக்செப்ட் ஒன்லி 2 கேரக்டர். சப்போஸ் யாராவது வந்து ஒரு தப்பான டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டாங்க, யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சம் ராங் டேட்டாஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு டேட்டா வேலிடேட் பண்ணணும் அப்படின்னும் போது ஐ வாண்ட் டு சி லைக் மோர் தென் 2 கேரக்டர்ஸ் மேலே ஏதாவது இருக்கு அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் டேட்டா லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க எதெல்லாம் வந்து லென்த் 2க்கு மேலே இருக்கோ அந்த டேட்டாவெல்லாம் நீங்க வந்து யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் யூ கேன் ரிமூவ் ஆர் யூ கேன் அப்டேட் வித் ப்ராப்பர் டேட்டா. அந்த மாதிரி வந்து ஒரு லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். ஸோ லென்த்துக்கும் டேட்டா லென்த்துக்கும் இதுதான் வந்து டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. ஸோ யாருக்கா டவுட் இருக்கு அதெல்லாம் வந்து. ஸோ டேட்டா லென்த் வந்து அப்படி ஒரு நிமிஷம் ஆப்போசிட் ஒன்று. இப்போ லென் கொடுத்தீங்கல்ல, அது வந்து லெஃப்ட்ல வந்து ஸ்பேஸ் இருக்கு, எனக்கு அதை மட்டும் ட்ரிம் பண்ணணும். ஒரிஜினல் டேட்டா செட்ல வந்து அது yes sir, there is a function called ltrim rtrim is there that also ஓகே இருக்குல்ல. அப்போ ஓகே ரைட். ltrim rtrim சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see the ltrim. நான் கொடுக்குறேன். இப்போ வந்து எதுவுமே ஸ்பேஸ் கிடையாது, இதில் வந்து நத்திங் எதுவுமே உங்களுக்கு ஆகாது. சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து லெஃப்ட்ல வந்து கொடுக்குறேன். ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரிம் ஆயிருக்கும். வந்து நான் அதை காப்பி பண்ணி போடுறேன். கீழே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லை. ஆக்சுவலா இங்க ஸ்பேஸ் இருந்தது. இங்க ஸ்பேஸ் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா யூஸ் ஆர்ட்ரிம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் சைடில் இருக்கிற நான் இந்த லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வில் நாட் கன்ஃபியூஸ். இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அகைன் நான் காப்பி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்பேஸ் இல்லை பாருங்க எண்டில். ஓகே சப்போஸ் வந்து வரலே இல்ல ஒரே இல்ல உங்களுடைய ஸ்கிரீன் லேட்டா வருது வந்து. ஸோ இப்போ இதில் வந்து ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்ட்ரிம்னும் ஆர்ட்ரிம் யூ கேன் யூஸ் போத் அட் தி சேம் டைம். அப்போ நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு யூ கேன் ரிமூவ். பார்த்தீங்கன்னா போத் லீடிங் ஸ்பேசஸ் அண்ட் ட்ரைலிங் ஸ்பேசஸ் ரெண்டுமே வந்து இட் வில் ரிமூவ் ஆல் த ஸ்பேசஸ். ஸோ அந்த மாதிரிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஸோ எல்ட்ரிம் ஆர்ட்ரிம் வந்து நீங்க வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து நீங்க டேபிள்ல காலம்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும். ஆர் இட் வில் ட்ரிம் இன் பிட்வீன் ஆல்சோ. ஸோ இன் பிட்வீன் இருந்தால் இட் ஒன்ட் ட்ரிம். ஜஸ்ட் செக் தட் it won't trim the spaces in between. So function is rtrim. Ltrim அப்படினும் போது it will trim only the right side spaces and the left side spaces மட்டும் தான் trim பண்ணனும். Any spaces trim function இல்ல. ltrim rtrim தான் இருக்கு. trim function இல்ல. that also. So இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பட் நீங்க ட்ரிம் கொடுக்குறீங்க. பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒன்லி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் ட்ரிம் பண்ணுது. பட் நடுவில் இருக்க வேர்டு வந்து உங்களுக்கு ட்ரிம் பண்ணல உங்களுக்கு வந்து. எஸ். ஸோ அப்போ நீங்க வந்து இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸையும் நீங்க வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ரீப்ளேஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா WL ஸ்பேஸ் கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ரீப்ளேஸ் வந்து இட் வில் அக்செப்ட் 3 பேராமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்ட்ரிங்கோ அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பேஸ் இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன்னா சிங்கிள் ஸ்பேஸோட நான் மூவ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ என்னன்னா
all we are going to see very detailed. யாரும் இன்னும் வரி பண்ணிக்காதீங்க. நான் டேரக்டா வந்து எக்ஸ்பிளைனிங் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஷார்ட்டா பண்றேன்றது. பட் ஐ வாண்ட் டு டெல் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர். டீடைலா நம்ம எல்லாமே பார்க்க போறோம். இது என்னன்னா ரீப்ளேஸ் வந்து 3 பேராமீட்டர் வந்து அக்செப்ட் பண்ணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரிங், ரெண்டாவது எந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க வந்து இப்போ ஸ்பேஸ் இருக்கு எனக்கு வந்து அதுதான் வந்து என்னுடைய செகண்ட் பேராமீட்டர். அந்த ஸ்பேஸுக்கு வந்து மூணாவதா வந்து என்ன பண்ண போறேன், அந்த ஸ்பேஸை வந்து ஐ எம் ரீப்ளேசிங் வித் சம் அதர் நியூ ஸ்ட்ரிங் நான் வந்து பண்ண போறேன். இங்க என்ன பண்றேன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப அந்த ஒரு ஸ்பேஸை வந்து நான் இங்க ரெண்டாவது கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ஸ்பேஸை நான் என்ன பண்ண போறேன்னா வித்தவுட் ஸ்பேஸா நான் மாத்த போறேன். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, பட் இந்த ஸ்பேஸ் வந்து எங்க இருந்தாலுமே அது ரிமூவ் பண்ணிடும். சப்போஸ் வந்து நான் இங்க கொடுக்குறேன், எங்க கொடுத்தாலுமே வாட் இட் வில் டு வில் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ், கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நீங்க எந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சிம்பிளி யூஸ் த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். இல்ல எனக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது மட்டும் வேணும்னா யூ கேன் யூஸ் எல் ட்ரிம், ரைட் சைட்ல மட்டும் வேணும்னா யூ கேன் யூஸ் ஆர் ட்ரிம். அப்படி இல்லை ஜென்ரலா நீங்க ட்ரிம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணா இட் வில் ட்ரிம் போத் லெஃப்ட் அண்ட் ரைட், பட் நாட் இன் பிட்வீன். அந்த நடுவில் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிம் பண்ணாது ஸ்பேஸ் இருந்ததுன்னா. பட் யூ வாண்ட் டு ட்ரிம் ஆல் த ஸ்பேசஸ் இந்த ஸ்ட்ரிங்ல பண்ணணும்னா யூ கேன் யூஸ் ஃபார் த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஸோ ரீப்ளேஸ் ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் த ஸ்பேஸ். ரீப்ளேஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் எனி பர்டிகுலர் டெக்ஸ்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெல் அப்படின்னு இருக்கிறத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா சப்போஸ் நான் வந்து இப்படி கூட மாத்திக்கலாம். ஸோ எஸ்கியூஎல் கம் அப்படின்றது வந்து என்னன்னா ரீப்ளேஸ் நாட் ஒன்லி ஃபார் த ஸ்பேசஸ். நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நீ யூ கேன் ரீப்ளேஸ் வித் சம் அதர் வேர்ட் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எல்லா காலம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இஎம்பின்னு இருக்கு. அதை வந்து இஎம்பிக்கு பதில் இஎம்பி ஐடி நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்ல இருக்கிற பர்டிகுலர் பார்ட் மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்னல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஆனா அதை ரீப்ளேஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நல்ல வந்து டைரக்டா வந்து இன்னொரு நல்லா வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தட் ஆல்சோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஆல் ஆர் தேர் இன் மெனி மோர் டீடைல்டு திங். நம்ம வந்து எல்லாத்தையும் பத்தி ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ரீப்ளேஸ் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் இஸ் நத்திங் பட் இட் வில் ரீப்ளேஸ் த ஸ்ட்ரிங் வித் another string. That's all. ஸோ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see the cat index. நம்ம கேர் இண்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த கேர் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it will return the particular. இதுல வந்து நம்ம சர்ச் எல்லாம் பண்ண முடியாது. இந்த கேர் இண்டெக்ஸ் என்னன்னா நீங்க வந்து இந்த கேர் இண்டெக்ஸ்ல என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலரா இங்க ஏன்ற வேர்டு இருக்கு அப்படின்னா ஸோ இட் வில் செட் வித் பொசிஷன் நம்பர் 2. அதாவது ஸ்டார்டிங் பொசிஷனோட அந்த இண்டெக்ஸை நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். பட் இந்த பேட் இண்டெக்ஸ் என்ன பண்ணா இட் வில் சர்ச். நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து பேட் இண்டெக்ஸை யூஸ் பண்ணிட்டு பர்டிகுலர் வேர்டை வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணணும். ஸோ டேபுன்னு நான் கொடுக்குறேன். இதுல டேப்லெட்ன்ற வேர்டு இப்போ என்ன பண்ண போது பாருங்களேன். ஸோ இந்த டேப்ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது, டிஏபின்னு இருக்கு. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் பொசிஷன் நம்பர் 1. நீங்க இந்த சர்ச்சை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம சீக்வல்ல வந்து இந்த வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் பர்டிகுலரா நீங்க அந்த வேர்டை கூட நீங்க வந்து சர்ச் பண்ண முடியும். இந்த முன்னாடி இருக்கிற அந்த பர்சன்டேஜும் அந்த எண்டில் இருக்கிற பர்சன்டேஜும் நம்ம வந்து வைல்ட் கார்டு கேரக்டர் சொல்லுவோம். இட் மஸ்ட் பி சரௌண்டட் வித் போத் சைடு. நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த டேப்லெட் வேர்டு வந்து கண்டுபிடிக்கும். சப்போஸ் வந்து டிஏ மட்டும் கொடுக்குறேன். டிஏ எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. இல்ல எனக்கு வந்து எல்இடி மட்டும் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்இடி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுங்க ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஸோ 1 2 3 4. ஸோ 4வது பொசிஷன்ல இருக்கு. ஸோ இட் வில் கிவ் த 4. ஓகே சார், ஜஸ்ட் 2 minutes சார், ஐ வில் பி பேக். ஐ எம் கெட்டிங் ஒன் மோர் கால். நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க. ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. நீங்க டிஸ்கஸ் பண்ணிருங்க. ஐ வில் பி பேக் இன் 2 minutes ப்ளீஸ். ஓகே. ரைட், ஓகே. இப்போ பேட் இண்டெக்ஸுக்கும் கேர் இண்டெக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே பேட் இண்டெக்ஸுக்கும் அந்த கேர் இண்டெக்ஸ் இதுக்கு முன்னால கேர் இண்டெக்ஸ் வந்து ரெண்டுமே அந்த அதோட ஃபர்ஸ்ட் பொசிஷனை கேர் தான் கண்டுபிடிச்சு இருக்குது. தான் கொடுக்குது. ஆமா, ஓகே. இதுல இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. இப்போ கேர் இண்டெக்ஸ்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆகுற இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுக்குது. இப்போ நமக்கு அதுவும் அப்படிதான் கொடுத்துச்சு. இல்லை, அதான் நமக்கு இன்னொன்று இருக்கு. நான் எப்பவுமே எந்த ஃபங்க்ஷன் கம்பேர் பண்ணாலும் ஒன்று பைத்தானோட கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கான்னு பார்ப்பேன். இப்போ நம்ம பைத்தானில் வந்து ஒரு ஆப்ஷன் இப்போ லாடு முருகா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எள்ளு 0 ஆரம்பிக்குது. இப்போ இன்னொரு எள்ளு வந்து லாடு முருகா இன்னொரு எள்ளு வந்துச்சுனாக்கா 2வது வாட்டி வந்து இருக்குல்ல, நம்ம எந்த இண்டெக்ஸ்லேருந்து தேடி
அந்த கேரக்டர் வந்து கொடுக்கணும்னு ஆப்ஷன் இருக்கு பைத்தான்ல. அது மாதிரி இங்க இருக்கான்னு தெரியல. 2 கேரக்டர் இருக்குது இப்ப. மெல்கோஸ்ல வந்து 2வது கேரக்டர் கடைசி மெல்கோஸ் ஈல முடியுது. இப்ப நான் ஈன்னு தேடினாக்க இப்ப கேர் இண்டெக்ஸ் என்ன கொடுக்கும், நமக்கு 2ன்னு கொடுக்கும். இப்ப எனக்கு 2வது உள்ள வேண்டாம், கடைசி எனக்கு வேணும். அப்புறம் அது எந்த இண்டெக்ஸ் இருக்குன்னு தெரியணும். அந்த ஆப்ஷன் வந்து கேர் இண்டெக்ஸ்ல இல்லை. ஓகேவா? வேற எந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியணும். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து 2 கேரக்டர் சேம் கேரக்டர் இருந்துச்சுனாக்க எனக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் உள்ள இண்டெக்ஸ் வேல்யூ வேண்டாம். இன்னொரு அடுத்த கேரக்டர் வந்து எந்த இண்டெக்ஸ்ல வந்திருக்கோ அது வேல்யூ அது தெரியணும். அப்படின்னாக்க அந்த ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல, கேட்போம் நம்ம. சார் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் சார். ம் கேரக்டர் இண்டெக்ஸ்ல வந்து 3 பாராமீட்டர் யூஸ் பண்ணுவீங்க சார். எந்த ஸ்ட்ரிங்ல எதை நீங்க சர்ச் பண்ண போறீங்க, எக்ஸாக்ட்லி எங்க இருந்து சர்ச் பண்ண போறீங்கன்னு 3 போறீங்கன்னு சர்ச் கொடுக்கணும். பண்ணுவீங்க. ஆனா இங்க பேட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கும். இன்னொன்னு இது அங்க ஓகே, வந்து இங்க ஓகே. கேர் இண்டெக்ஸ்ல இருக்கு. கேர் இண்டெக்ஸ் 2 தான் சொன்னாப்ல. இப்ப மெல்கோஸ்னு ஒன்று இருக்குது, கமா ஈன்னு கொடுக்குறீங்க. இப்ப என்ன ஈனாக்க 2வது 2 கொடுக்கும். மெல்கோஸ் ஈன்னு கொடுக்கும். எனக்கு 2வது இண்டெக்ஸ் வேண்டாம், கடைசி எனக்கு வேணும். கடைசி வந்து எத்தனாவது இண்டெக்ஸ் தெரியணும். இப்ப அந்த லொகேஷனை சொல்லலாம் சார். கேர் இண்டெக்ஸ்ல எந்த லொகேஷன்ல இருந்து நீ சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அது வந்து சொல்ல முடியும்னு சொல்லி இருக்கு. பேட் இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே ஸ்டார்டிங்ல இருந்து தான் வந்து சர்ச்சிங் ஆப்ஷன் கொடுக்குது. ஆமா. இப்ப நான் வந்து இப்போ இது படிச்சுட்டு இருக்கோம், நம்ம பைசிக்யூல் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு ஃபேப்ரிக்ல இது சிக்யூல் பைசிக்யூல்ல அது எண்டப்தா இருக்குது. அதனாலதான் நான் 2 கம்பேர் பண்றேன். பைசிக்யூல் இதை கம்பேர் பண்ணி பார்க்கறேன். ரெண்டுமே சேம் தான் சார். ஆமா ஆமா, கிட்டத்தட்ட சேம் தான். அது பவர்ஃபுல்லா இருக்கும் பைசிக்யூல்ன்றது. பேட் இண்டெக்ஸ் ரைட். வேற டிஸ்கஸ் பண்ணீங்களா? நமக்கு நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். வேற டிஸ்கஸ் இருக்கா சொல்லுங்க. ஆடை கண்ட்ரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஸ்ட்ரிங்ல. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து ஏதாவது ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா யூ கேன் யூஸ் த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் யூ கேன் டூ தட். நீங்க வந்து ஃபிளிப் பண்ணலாம். நீங்க வந்து ஸோ ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் என்ன ஸ்ட்ரிங் நீங்க கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நான் வந்து ரிவர்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளிகேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ரிப்ளிகேட் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து நம்ம இந்த பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரை வந்து எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ 5னா இந்த 0 வந்து 5 டைம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும். அதாவது பாக்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி வந்து காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டிங் ஈக்குவலா இருக்கணும். இல்ல டெசிமலுக்கு அப்புறம் 2 பிளேசஸ் வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம், நீங்க இந்த ரிப்ளிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து எத்தனை தடவை வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும், இல்ல வந்து ஒரு 4 டைம்ஸா இல்ல 5 டைம்ஸா அப்படின்றத வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். இதுல வந்து நீங்க வந்து ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ரிப்ளிகேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ். ஒரு நிமிஷம், ரெப்ளிகேட் வந்து ஸ்ட்ரிங்கிங் தானே அது. அங்க ஸ்ட்ரிங் தான் வந்து ஒரு ஏபிசி அடிங்க, 0க்கு போல ஏபிசி அடிங்க. 5 வாட்டி ஏபிசி வருமா இப்ப? ஆமா சார், 5 தடவை வரும். நீங்க என்ன கொடுக்கீங்களோ அது 5 தடவை வரும். ஓகே, அது வந்து ஸ்ட்ரிங்கிங் மட்டும் தான், வேற நம்பர் கிடையாது. ஓகே, நான் பாக்குறது எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சார். சரி, ஸ்ட்ரிங் லைக். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ். ஒரு நிமிஷம், ஏபிசி ரூம் மட்டும் ஸ்பேஸ் கொடுங்க. இல்ல வெறும் ஒன்லி ஸ்பேஸ் கொடுங்க. ஒன்லி ஸ்பேஸ் எல்லாத்தையும் எடுத்துங்க. ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுங்க. ரைட், பார்க்க முடியாது. சரி, இது போடுங்க. செலக்ட் வந்து லென்த் ஆஃப்னு போட்டு ரெப்ளிகேட் போட்டுருங்க. லென்த் ஆஃப்னு போட்டு ரெப்ளிகேட் கொடுத்து இப்ப தெரிய இருக்கா இல்லையா? ஏன் 0 வருது? டேட்டா லென்த் வரல. நீங்க சொல்லுங்க சார், ஏன் வரலன்னு. anyone can tell me why length is not becoming. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். என்ன வரல? லென்த் வந்து ட்ரைலிங் ஸ்பேஸ் தான் எடுக்கும். அதனால வரணும். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா string underscore split னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த string underscore split என்ன பண்ணணும்னா நீங்க வந்து கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இப்போ ABC அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், அது வந்து இந்த
not a recognized function. Maybe I think it's not இல்ல support. It's not, will not support actually. Yeah. So next வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்பேஸ் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு சார் பர்டிகுலரா நீங்க வெறும் வந்து ஸ்பிட் ரெண்டு ஃபங்க்ஷன் வேர்டு இருக்கு தானே? ஸ்பேஸ் புரியல. ஸ்பிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு தானே? என்னங்க என்ன சொன்னீங்க? ஸ்பிரிட் என்ன சொன்னீங்க? ஸ்பிட் வெறும் ஸ்பிட்னு இல்ல ஒரு அவங்க ஃபங்க்ஷன் ஸ்பிரிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க. இல்ல. இங்க ஸ்பிரிட் இருக்கு. பட் ஆனா இது வந்து நாட் ரெகக்னைஸ்ட் பில்ட் இன் இல்ல ஃபங்க்ஷன் சார், இருக்கு. பட் லெட் மீ செக் திஸ். இல்ல சார், ஸ்ட்ரிங் எடுத்துட்டு போடுங்க. ஸ்ட்ரிங் எடுத்துட்டு வெறும் ஸ்பிட் போடுங்க. இல்ல. ஓகே. இல்ல. ஸோ ஐட்டம் நான் வந்து ஸ்பேஸ் ஆஃப் 3 கொடுத்துட்டு கோடுன்னு கொடுத்துட்டேன்னா இட் வில் கிவ் 3 ஸ்பேசஸ் பிட்வீன் 3 கேரக்டர்ஸ். ஸ்பேஸ் ஹெல்ப் போட்டு பாருங்க என்ன வருது பாருங்க. இல்ல சார் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்க. ஸ்பேஸுக்கு என்ன பாராமீட்டர் சாம்பிள் கேட்டு பாருங்க. சாம்பிள் கேட்டு சார்ஜ் நம்ம குரூப்பில் போடுங்க. எல்லாம் சேர்ந்தா படிக்கிறோம். ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் எப்படி வந்து சீக்வல் சர்வர் யூஸ் பண்றதுன்னு கூகுள்லயோ இல்லை வேற ஏதாச்சும் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஐட்டம் போட்டுட்டு நீங்க வந்து அந்த கண்டென்ட் இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்க வந்து மூணு கேரக்டர் ஸ்பேஸ் ஏதாவது கொடுக்கணும். நீங்க வந்து இந்த ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ஸ்பேஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து இப்படி கொடுப்போம்ல, இந்த மாதிரி எம்டி ஸ்பேசஸ் கொடுப்போம். அப்படி இல்லாம நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு SQL ல. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து எவ்வளவு லென்த் ஸ்பேஸ் நீங்க கொடுக்கணுமோ அதை நீங்க வந்து எங்க வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வந்து கன்கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காலம்ல இருந்து 2 காலம் வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போது அந்த 2 காலம் நடுவில் வந்து ஒரு 3 ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது என்னன்னா நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் ஃபங்க்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நோ நீட் டு ஹார்ட் கோட் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூ கேன் கிவ் தட் பர்டிகுலரா நீங்க வந்து ஸ்பேஸ் வந்து 0 கொடுங்க. சரி எடுத்துருங்க. பாராமீட்டர் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறீங்க. எரர்ஸ் வேற வரும் கமெண்ட். சரி ஓகே. ரெக்வெஸ்ட் பண்ண ஆர்குமெண்ட் சரி. எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லோயர்னு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பர் கேஸ்ல வந்து மாத்தி கொடுக்கும். இது வந்து அப்பர் ஃபங்க்ஷன்ஸ். நீங்க என்ன கொடுத்தாலும் நீங்க அப்பர்லயே கொடுத்தா கூட அது அப்பர் தான். நீங்க அது வந்து லோயர் மாத்தணும்னா இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் கேஸ்ல கொடுக்குறேன். நீங்க வந்து லோயர் கேஸ்க்கு நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இது வந்து ஒன்றாவது ஃபங்க்ஷன். ஒரு நிமிஷம். இப்ப அப்பர் கேஸ் வரை கொடுத்தீங்கல்ல, அதனுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் உள்ள அப்பர் கேஸ் மாத்துறது ஃபங்க்ஷன் இருக்கு. பைத்தான் அப்பர் இருக்குதா? டைட்டில் கேஸ் கிடையாது. அதை போடுவார். அதை போடுங்க. கிடையாது சார். வேற என்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ல இருக்கு சார். இது நம்ம வந்து என்ன அது வேற மாதிரி தான் பண்ணிக்கலாம். டைட்டில் கேஸ். ஆமா டைட்டில் கேஸ் கிடையாது. டைட்டில் கேஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கான்னு பாத்துங்க. டைட்டில் கேஸ் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ல கிடையாது. கிடையாதா? கிடையாது. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ல கிடையாது. யூ ஹேவ் டு ரைட் தி யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். நீங்க அதுக்கு வந்து நம்மளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். SQL வந்து பை இன்பில்டா கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்துட்டு அதை அப்பர் கேஸ் மாத்தணுமா? ஆமா. நீங்க வந்து வேணா நீங்க வந்து கேர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து அது நீங்க அப்பர் கேஸ் பண்ணி நீங்க வந்து கஸ்டமைஸ் வந்து நீங்க பண்ணணும். பட் அது நாட் சஜஸ்டட். நீங்க வேணா அதுக்கு வந்து ஒரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்களே ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். புரியுது. இன்பில்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. நம்மளா கஸ்டமைஸ் பண்ண கஷ்டப்படணும். ஆமா கஸ்டமைஸ் பண்ணா பண்ணிக்கலாம். சரி ஓகே. என்ன ஆச்சரியமா இருக்குது. SQL சர்வர் வந்து டைட்டில் கேஸ் இல்லாம இருக்குது. யாராவது ஆல்டர்னேட்டிவ் தான் சொல்லுங்க. யாராவது சரி பாருங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see string. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா கவர் இட்டோம். ஸோ இப்போ இதை பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ரிவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டால யூஸ் பண்ணுவோம். எல்ட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் வெரி மச். அனலிட்டிக்ஸ்ல நம்ம வந்து டேட்டா கிளீனிங் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ட்ரிம் ஆர்ட்ரிம் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பேட் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். இந்த கேர் இண்டெக்ஸ்க்கும் பேட் இண்டெக்ஸ்க்கும் யாரும் டிஃபரன்ஸ் கேட்டீங்க, அதுக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சா உங்களுக்கு? இல்லை பிகாஸ் நான் ஒரு கால் போகும்போது யாரோ டிஸ்கஸ் ஆரம்பிச்சது அது கிளியரா? கேர் இண்டெக்ஸ் ஒரு நிமிஷம் அப்புறம் போடுங்க. அப்புறம் யூனிட் கேப்னு ஃபங்க்ஷன் இருக்கா? அப்போ டைம் பாருங்க, யூனிட் கேப் INIT யூனிட் இனிஷியல் கேப் அப்படின்றது தான். சார் அது இல்லைன்னு காமிச்சது சார். அந்த அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே எம்எஸ்சி கோட்ல கிடையாது அப்படின்னு தான் போட்டுருந்துச்சு கூகுள்ல நான் பார்த்தேன். அப்படியே அதான் போட்டிருக்கான். டைம் பாருங்க தான். யூனிட் கேப் இஸ் ஃபார் ஆரக்கிள் சார். என்னது? ஆரக்கிள் டேட்டாபேஸ், ஆரக்கிள் போஸ்ட்கிரி அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். எஸ்கியூஎல் இப்போ ஆரக்கிளுக்கு போஸ்ட்கிரிக்கு இப்போ ஆமா ஆரக்கிளுக்கு போஸ்ட்கிரிக்கு சரி எஸ் சரி. எஸ் நீங்க MySQL நீங்க சர்ச் பண்ணும்போது MS SQL தேடுங்க. RDB சர்வரோட MS SQL வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து அப்பர் கேஸ் மாத்துறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கா அப்படி தேடுங்க. MS SQL தேடணும். ரைட், ஓகே. அடுத்து போங்க. ஸோ அவ்வளோதான் சார். மோஸ்ட்லி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம் நம்ம வந்து. ரைட். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து வித் ஒன் பை ஒன் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் வந்து என்ன பண்ண போறேன் டீடைலாக சொல்ல போறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் என்னன்னு கேர், அதாவது என்னன்னா டேட்டா டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் 3 to 4. அந்த டெக்ஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டெப்ரிகேட்டட் என்னன்னா ஃபியூச்சர் வெர்ஷன் வந்து அது போயிடும். ஆக்சுவலா அதை வந்து நம்ம டெப்ரிகேட்டட் மெத்தட் ஜென்ரலா சொல்லுவோம். ஸோ அதனால வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்ன்றதை வந்து நம்ம மோஸ்ட்லி எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா வேர்கேர் மேக்ஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ இது ஆஸ் பர் SQL டாக்குமெண்டேஷன்ல கொடுத்தது. ஸோ யாராவது வந்து டெக்ஸ்ட்ன்ற டைப் பண்ணீங்கன்னா ஏன்னா ஃபியூச்சர் ரிலீசஸ்ல அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதாவது அது வந்து டெப்ரிகேட்டட்னு வந்து அவங்க ஃபிளாக் பண்ணிட்டாங்க. நீங்க யூஸ் பண்றதா இருந்தா வேர் கேருக்கு வந்து நீங்க வந்து ஒரு கேரக்டர் இல்ல ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா எதர் கேன் யூஸ் கேர், வேர் கேர், இல்லைன்னா வந்து என் வேர் கேர், இல்லைன்னா என் கேர். இது எல்லாம் டிஃபரன்ஸ் நம்ம வந்து டேட்டா டைப்ல வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் ஷார்ட்டா திருப்பி நான் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன். நீங்க கேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு லென்த். நீங்க வந்து அந்த கேர்னு நீங்க டிஃபைன் பண்ணிட்டு நீங்க லென்த் 10 நீங்க வந்து 10 கேரக்டர் ஸ்டோர் பண்ற அளவுக்கு நீங்க டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நீங்க 3 கேரக்டர் மட்டும் தான் நீங்க டேபிள்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா பட் ஸ்டில் அந்த ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஆக்குபை 10 கேரக்டர்ஸ்க்கு என்ன ஸ்பேஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அது வந்து கேரக்டர். இது ஃபிக்ஸ்டு லென்த். நீங்க டேபிள் கிரியேட் பண்ணும்போது என்ன லென்த் கொடுக்குறீங்களோ அதே லென்த்துக்கு ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணிக்கும். அதை நீங்க அந்த ஸ்டோரேஜ் வந்து நீங்க வந்து நம்ம பயன்படுத்துறோமோ இல்லையோ நீங்க 10 நீங்க வந்து அந்த கேரக்டர் டிஃபைன் அதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து டேட்டாபேஸ் வந்து அது வந்து பை டிஃபால்ட்டா ஆகும். வேர்கேர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வேரியபிள் லென்த். நீங்க 10ன்னு கொடுத்துட்டு நான் வந்து 3 கேரக்டர் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த 3 கேரக்டருக்கு உண்டான ஸ்பேஸ் மட்டும் தான் வந்து அது எடுத்துக்கும். தட் இஸ் கால்ட் வேரியபிள் லென்த் கேரக்டர். அதுதான் வந்து வேர்கேருக்கும் கேருக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா கேர் இஸ் ஆல்வேஸ் டேக் த ஃபிக்ஸ்டு லென்த். நீங்க எவ்வளவு லென்த் கொடுக்குறீங்களோ அதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து நீங்க பயன்படுத்துறீங்களோ இல்லையோ. ஒரு பெரிய குடோன் இருக்கு. அந்த குடோன்ல வந்து நீங்க வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் ஃபீட் தான் நான் வந்து ஒரு கார்னர் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது என்னன்னா யூ ஹாவ் டு பே த என்டையர் ரெண்ட் ஃபார் தட் குடோன். ஆனா வந்து வேர்கேர் போது என்னன்னா அந்த குடோன்ல வந்து சிம்பிளா சொல்றேன், குடோன் வந்து ஒரு 4 ரூம் இருக்கு. நீங்க ஒரு ரூம் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே அந்த என்டையர் குடோன் கொண்டான ரெண்ட் வந்து நீங்க பே பண்ணணும். இன்கேஸ் வேர்கேர் 4 ரூம் இருக்கும்போது ஐ எம் கன்சியூமிங் ஒன்லி 1 ரூம். அப்ப அந்த ஒரு ரூம் கொண்டான ரெண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். தட் இஸ் கால்ட் வேர்கேர். நீங்க அதுலயே வந்து வேர்கேர்ல 2 இதுவா இருக்கு. வந்து என் கேர் அண்ட் என் வேர்கேர்னு இருக்கு. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா என் கேர் இஸ் சிமிலர் டு கேர் அண்ட் வேர் கேர் பட் இட் வில் டேக் மல்டிபிள் டைம்ஸ் அப்போ 2 times 2x. நீங்க வந்து இங்க 2 நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் 4, 5 கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் 10. நீங்க கொடுக்குற அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து 2x மல்டிபிள்ஸா வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ரெண்டாவது யூ ஆர் யூசிங் ஃபார் எனி டிஃபரெண்ட் லாங்குவேஜ். நீங்க ஒரு தமிழ்ல இருக்க ஒரு லெட்டர் ஸ்டோர் பண்ண போறீங்களா, ஜாப்பனீஸ் லெட்டர் ஸ்டோர் பண்ண அப்படி யூ ஹாவ் டு ஆல்வேஸ் என் வேர் கேர் இல்லை என் கேர் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஞாபகம் வச்சுக்க when you are using for the multilingual நம்ம சொல்லுவோம் multilingual characters நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா you have to go for the
n care or n var care யூஸ் பண்ணணும். பட் ஒன்லி ஒன் ப்ராப்ளம் ஹியர் இஸ் நீங்க var care யூஸ் பண்ணும்போது இட் டேக் 2 bytes மீன்ஸ் n var care யூஸ் பண்ணி இட் டேக் 4 bytes. இட் இஸ் 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இட் வில் ஆக்குபை. நம்ம அதுவும் ஜென்ரலா இதான் நம்ம பார்த்துருவோம் ஸ்ட்ரிங்ல என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம ஜென்ரலா ஸ்ட்ரிங் வந்து ஒரு 6 பார்ட்டா வந்து தே ஆர் குரூப்பிங் எக்ஸ்ட்ராக்ட் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல இருக்கிற பார்ட்டை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கன்வெர்ட்டிங் கேஸ், அப்பர் கேஸ், லோவர் கேஸ் நம்ம பார்த்தோம். ரிமூவிங் ஸ்பேசஸ், எல் ட்ரிம், ஆர் ட்ரிம், ரீப்ளேஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சர்ச்சிங் இன்சைட் த டெக்ஸ்ட், கேர் இண்டெக்ஸ், பேட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். கன்கேட் மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ், கன்கேட் அண்டர்ஸ்கோர் WS அது பார்த்தோம். ஃபார்மேட்டிங் அவுட்புட் இது ஒன்று மட்டும் நம்ம பார்க்கல. இந்த ஃபார்மேட்டிங் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு தட் ஐ வில் டெல் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம், எந்த நேரத்தில் அந்த ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த ஒன்று மட்டும் நம்ம கவர் பண்ணல, தட் ஆல்சோ வில் கவர். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லென்த் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஸோ வாட் வில் டு இட் ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங். ஸோ இக்னோரிங் ட்ரைலிங் ஸ்பேசஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. நீங்க அந்த வேர்டுக்கு அப்புறம் கொடுக்குற ஸ்பேசஸ் வந்து இட் வில் ரிமூவ். ஸோ ட்ரைலிங் ஸ்பேசஸ் ஆர் இக்னோர்ட். நீங்க இந்த வேர்டுக்கு அப்புறம் கொடுக்குற ஸ்பேசஸ் எல்லாமே. நீங்க லீடிங் ஸ்பேசஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கவுண்ட், அதை வந்து அக்கௌண்டபிளா எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சீக்வல் பக்கத்துல நான் வந்து 3 கேரக்டர் கொடுத்தேன், இட் இஸ் நாட் டேக்கிங். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 3 தான் லென்த்னு காட்டும். அதே பாத்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் லீடிங் ஸ்பேசஸ், அது வந்து கொடுத்து அது அக்கௌண்டபிள் எடுத்துக்கும். ட்ரைலிங் ஸ்பேசஸ் இட் வில் இக்னோர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3 வருது, ரெண்டாவதுக்கு வந்து 6 வரும். நீங்க லென்த் ஆஃப் நல் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் ஆல்வேஸ் நல், பிகாஸ் நல் இஸ் அன்னோன் டேட்டா. எனக்கு அது என்ன டேட்டா டைப்னு தெரியாது. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு லென்த் நீங்க ஏதாவது யாராவது வந்து இந்த நல்லோட லென்த் என்னன்னு கேட்டாங்கன்னா the output is always null only. ஸோ இந்த கேஸ் எக்ஸப்ஷன்ஸ் நம்ம பார்க்க செலக்ட் லென்த் ஆஃப் நல்னு நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் ஆல்வேஸ் நல். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நல்ல வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம், அது ஈஸ்ட் நல் ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அது யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐ எம் ரீப்ளேசிங் நல் வித் 0. நான் அந்த மாதிரி நல்ல வந்து நான் வந்து 0 ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 0ன்றது எனக்கு வந்து ஒரு 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 ப்ராப்பர் ஒரு கண்டென்ட், அது வந்து ஒரு நோன் வேல்யூ. ஸோ அந்த நோன் வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா லென்த் என்ன வரும், இது வந்து 1 வரும். ஸோ ஆல்வேஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் த லென்த் ஃபார் த நல், it will always give the output as null only, because null means அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னே தெரியாது, because it become unknown. சீக்வல் வந்து நீங்க நல்லுன்னு கொடுத்தீங்கன்னா it won't consider that is a 4 character length வந்து அது கன்சிடர் பண்ணாரு. it will consider always as a unknown data. நீங்க அதே வந்து length of nullன்னு கொடுத்தீங்கன்னா it will become string. ஸோ அப்போ வந்து அது 4 எடுத்துக்கும். நீங்க சிங்கிள் கேரக்டர் வந்து எடுத்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா it will become a one unknown data. அந்த unknown dataக்கு it is unable to find the length. நீங்க அது வந்து கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் நான் டேட்டா லென்த் கூட போடுறேன், we will see what is the behavior. Still it will give the null. ஸோ நீங்க வந்து நல்லோட லென்த்தோ இல்லை டேட்டா லென்த்தோ கண்டுபிடிக்க நினைச்சீங்கன்னா it will always return null. நீங்க வந்து அந்த நல்லுக்கும் வந்து I want to keep some length, I want to keep something அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா you can use isNull function, replace with 0. அந்த நல்லுக்கு வந்து 0ன்னு வச்சிருங்க. then now it will give 4. ஓகே, நீங்க வந்து லென்த் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா it will become a 1. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க டேட்டா லென்த் become how it is changing, you can see that டேட்டா லென்த் நீங்க கொடுக்கும்போது it will become a 4. அது 4மே எடுத்துக்குது. ஸோ அதே வந்து நீங்க வந்து லென்த் கொடுக்கும்போது it will consider only 1. ஓகே, ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லென்த், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். ஸோ இட் இன்க்ளூட் போத் லீடிங் அண்ட் ட்ரைலிங் ஸ்பேசஸ், ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணணும். ஸோ நீங்க வந்து முன்னாடி இல்லை பின்னாடி எந்த ஸ்பேஸ் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கன்சிடர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லென்த் ஆஃப் n நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து இட் வில் இன்க்ளூட் போத் லீடிங் அண்ட் ட்ரைலிங் ஸ்பேசஸ். பட் ஆனால் வந்து இந்த n நான் மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் ஆக்குபை த மல்டிபிள் ஸ்பேசஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து வித் நார்மலாக கொடுக்குறேன். So you see that this is the difference. Now data length வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து கொடுக்கும்போது it will become normal varchar. Okay, so அது என்ன ஆகுது, it will take consider both leading spaces as well as the trailing spaces. It will saying my length is 7. So 1 2 3 4 5 this is 1, இது ஒரு 3 4 5 6 7 மொத்தம் 7 வந்து எடுத்துக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லென்த் கண்டுபிடிக்கும் போது it will consider 7 only. பட் நீங்க அதே வந்து டேட்டா லென்த் முன்னாடி n நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா it will become multilingual character. அதாவது என்னன்னா n care இல்ல n var care அந்த மாதிரி நீங்க நினைக்கும் போது என்னன்னா it will take the multiple 2x. இதுக்கு 7 வரும்போது இதுக்கு 14 வருதுன்னா because the property of the n var care இல்ல கேரட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன, it always take the 2x space. மல்டிபிள் ஸ்பேசஸ் வந்து ஆக்குபை பண்ணும். அதனால வந்து you have to be very careful.
தேவையில்லாத இடத்துல வந்து என் வேர் கேர் என் கேரோ இல்லை என் வேர் கேரோ யூஸ் பண்ணக்கூடாது. when you are storing நார்மல் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் நார்மல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது நார்மல் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்க, இல்லை வேற மல்டிலிங்குவல் லாங்குவேஜஸ் தமிழோ இல்லை இங்கிலீஷோ இல்லை தமிழோ இல்லை ஹிந்தியோ இல்லை வேற ஏதாவது வந்து இல்லை ஜாப்பனீஸ் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்றீங்க அப்படின்ற போது மட்டும் நீங்க வந்து என் கேர் இல்லை என் வேர் கேர் போங்க. அதர்வைஸ் பெட்டர் டு யூஸ் வேர் கேர். ஒரு ஜிபி நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டிய இடத்துல இட் டேக் 2 GB, வெரி ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லா வந்து டேட்டா டைப் வந்து நீங்க வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேர் யூஸ் பண்ணுமா வேர் கேர் யூஸ் பண்ணுமா அப்படின்றத யோசிச்சுங்க. கேர் நீங்க வந்து ஃபுல்லா நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படின்ற போது மட்டும் அந்த லென்த் வந்து ப்ராப்பரா டிஃபைன் பண்ணுங்க. நீங்க 10க்கு பதில் வந்து நீங்க வந்து எனக்கு 5 கேரக்டர்ஸ் தான் நான் ஸ்டோர் பண்ணணுன்ற பட்சத்துல நீங்க கேரக்டரோட லென்த்ல இருந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்குபை 10 bytes. இட் வில் பிகம் unnecessary ஸ்பேஸ். அது வந்து தேவையில்லாம வந்து டேட்டா பேஸ் வந்து உபயோக பண்ணிக்கும். எனக்கு வந்து ஃபிக்ஸ் தான் என்னுடைய லென்த் வந்து எப்பயுமே வந்து 5 தான் இருக்கும் அப்படின்னும் போது, பட் இட் வில் டேக் மல்டிலிங்குவல் லாங்குவேஜஸ், வேற வேற லாங்குவேஜ் டேட்டா ஸ்டோர் பண்ணும் அப்படின்ற பட்சத்துல யூ கேன் யூஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு லென்த். இல்ல எனக்கு வந்து லென்த் எவ்வளோன்னு தெரியாது, இட் வில் பிகம் ஆல்வேஸ் எனக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் தெரியும் போது யூ கேன் யூஸ் ஃபார் த என் வேர் கேர் யூஸ் பண்ணுங்க. இன் கேஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் த மல்டிபிள். அதர்வைஸ் பெட்டர் கோ ஃபார் வேர் கேர் ஆர் கேர் டேட்டா டைப். இதுல எல்லாருக்கும் வந்து கேருக்கும் என் வேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது எல்லாருக்கும் ஏக டவுட் இருக்கா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது. வந்து என் வேர் கேர் யூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? டவுட் இருக்கா? புரிஞ்சது சார். கிளியர்ல? ஓகே. Others 28 people are there. Only voice. That is very important. யாராவது டேட்டா பேஸ் கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா டைப்பும் எதுக்கு யூஸ் பண்றதுன்றத நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா திங்க் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் இன்டீஜர், கேரக்டர், வேர் கேர், அதுக்கப்புறம் வந்து டெசிமல் அப்படின்னு நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணாதீங்க. It will give a lot of trouble when நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது it will give a trouble. That's what I'm trying to say. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வந்து ரிப்பீட் பண்றேன். நான் வந்து எதுக்கு வந்து அது வந்து மல்டிபிள் ஸ்பேசஸ் எடுக்குங்கன்றத ஐ கிவ் வித் எக்ஸாம்பிள். இது பாருங்க, நான் என்ன பண்றேன்னா டேட்டா லென்த் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா நான் இந்த டேபிள் ஒன்று இருக்கு, ஸ்ட்ரிங் டைப்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஐ கிரியேட் 4 காலம், 4 காலம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் காலம்னு கொடுத்துருக்கேன், இன்னொன்று வந்து என் கேர்னு கொடுத்துருக்கேன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வேர் கேர், இன்னொன்று என் வேர் கேர். இது வந்து லென்த் பாத்தீங்கன்னா 10, 20, 10, 20 அப்படின்னு லென்த் கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா அந்த டேபிள்ல வந்து நான் என்ன பண்றேன்னா எல்லாத்துக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். SQL, SQL தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்போ ஸ்பேஸ் மட்டும் எப்படி வந்து டிஃபரெண்டா அது வந்து எடுத்துக்குதுன்றதை மட்டும் பாருங்க. இப்போ இங்க பாருங்க, நான் கேரக்டர் காலம்ல நான் டேட்டா லென்த் ஆஃப் கேரக்டர் லென்த் கொடுக்குறேன். நான் வந்து அது எத்தனை லெட்டர் நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன், அதில் வந்து சீக்வல்னு சொல்லி 3 வார்த்தை தான் நான் அதில் வச்சிருக்கேன். பட் ஆனால் கேரக்டர் பைட்ஸ் பாருங்க, எனக்கு 10 bytes வந்து அதை ஆக்குபை பண்ணிக்குது. ஏன் 10 bytes ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னா நான் டேபிள் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து 10 கேரக்டருக்கு நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் கிரியேட் பண்ணும்போது 10ன்னு கொடுத்துட்டேன். 10ன்னு கொடுத்துட்டுன்னா நான் யூஸ் பண்ணது எத்தனை 3 லெட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சீக்வல்ன்றது 3 கேரக்டர் தான் ஆக்குபை பண்ணது. பாருங்களேன், 7 கேரக்டர் வந்து எனக்கு தேவையே இல்லாம நான் வந்து டேபிள்ல கிரியேட் பண்ணி நான் வந்து வேஸ்ட் பண்றேன் வந்து ஸ்டோரேஜ் வந்து. அந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா யூ கேன் கோ ஃபார் கேரக்டர் லென்த். இந்த கேரக்டர் லென்த்ல பாருங்களேன், நான் வந்து யூஸ் பண்ணது நான் இங்க டிஃபைன் பண்ணது 10 தானே கொடுத்துருக்கேன். டேட்டா டைப்ல வந்து என் கேர் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இங்க பாருங்களேன் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 3 தான் வந்திருக்கு. ஏன் நான் வந்து 3 லெட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். என் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டேக் அந்த 3 கேரக்டருக்கு என்ன ஸ்பேஸோ 3 bytes என்னவோ அதுதான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இது வந்து கேர் பைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள டிஃபரன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கேருக்கும் என் கேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஆக்குபை என்டையர் ஸ்பேஸ். ஈவன் நான் வந்து கம்மியான கேரக்டர் யூஸ் பண்ணாலுமே கூட ஸ்டில் இட் ஆக்குபை த ஃபுல் ஸ்பேஸ். அது வந்து கேரக்டரோடது. என் கேர் வந்து பாத்தீங்கன்னா அகைன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இட் வில் டேக் ஒன்லி 3 letters. நெக்ஸ்ட் பாருங்க வேர் கேர். இந்த வேர் கேர் வந்து பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் லென்த் இப்போ 10, பட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 3 தான். ஸோ SQLன்றது 3 தான். ஸோ அது லென்த் வந்து 3. இட் ஆக்குபைஸ் ஆல் த 10 characters. ஈவன் ஐ எம் யூசிங் ஒன்லி த லென்த் ஆஃப் 3 characters ஒன்லி. நெக்ஸ்ட் என் கேர் பாருங்களேன், என் கேர் வந்து பாத்தீங்கன்னா அதே 3 letter கொடுக்குறேன். பட் இங்க 10ன்னு கொடுத்தது இங்க பாருங்களேன் எனக்கு 20ன்னு வந்திருக்கு.
பிகாஸ் ஒய் மீன்ஸ் நான் டேட்டா லென்த் கால்குலேட் பண்றேன். நான் வந்து ஸ்டில் வந்து நான் 3 லெட்டர் தான் யூஸ் பண்றேன். இங்க 10 வரும்போது பாருங்களேன், இங்க வந்து என்கேர் யூஸ் பண்ணும்போது இட் வில் டேக் 20 பைட்ஸ், டபுள் த சைஸ். இங்க 10 வரும்போது இங்க 20. பட் ஆனா பாருங்களேன், என்கேரோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் 3 தான். பட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டேக் மல்டிபிள். 10 போது 20ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வேர்கேர் பாருங்களேன். வேர்கேர் காலம்ல சீக்வல் 3 இருக்கு. பைட்ஸ் வந்து நான் 3 தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து எத்தனை 10 கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா 3 பைட் தான் ஆக்குபை பண்ணிருக்கேன். நான் 3 பைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இது 3 பைட் எடுத்துக்குது. ஆனா அதே என்வேர் கேர்ல பாருங்க, இட் வில் டேக் சேம். பட் ஆனா வந்து டபுள். இங்க 3 வரும்போது இங்க 6, இங்க வந்து 10 கொடுக்கும்போது இங்க 20. அதுதான் வந்து என்வேர் கேருக்கும் வேர் கேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இட் வில் டேக் த மல்டிபிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபிக்ஸ்டு லென்த். நீங்க கம்மியான லெட்டர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணா கூட டேபிள் கிரியேட் பண்ணும்போது எவ்வளவு லென்த் கொடுத்தீங்களோ அது அத்தனையும் வந்து உங்க டேட்டாபேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும், நீங்க பயன்படுத்துறீங்களோ இல்லையோ. ஸோ அதனால வந்து யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எப்போ வந்து கேரக்டர் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து என் கேர் யூஸ் பண்ணணும், எப்போ வேர் கேர் யூஸ் பண்ணணும், எப்போ என் வேர் கேர் யூஸ் பண்ணணுன்றத யூ ஹேவ் டு பி வெரி மைண்ட்ஃபுல். அதை வந்து நல்லா வந்து தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே சார், ஒரே ஒரு கொஸ்டின். எஸ் மேம். இப்போ நான் வந்து ஒரு ஜூனியரா ஜாயின் பண்றேன்னு வைங்களேன். ம் இப்போ நான் டேபிள் கிரியேட் பண்ணும்போது எனக்கு தெரியாம நிறைய என் வேர் கேர் அப்படி கொடுத்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டேன்னா வாட் வில் ஹேப்பன்? அதனால என்ன நீங்க வந்து ஒரு ஜூனியரா என்ன கம்பெனில ஜாயின் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க கம்பெனி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா கிரியேஷன் பண்ண விட மாட்டாங்க. வாட் தே டு ஜெனரலி ஐ வில் டெல் யூ. வேற ஜூனியர் சீக்வல் டெவலப்பர் ஜாயின் ஆர்கனைசேஷன் நீங்க கிரியேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன். நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன காலம் கிரியேட் பண்ண போறீங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த காலம், அந்த காலம்க்கு ஏன் இவ்வளவு லென்த் கொடுத்தீங்க, எதுக்கு இந்த டேட்டா டைப் கொடுத்து யூ ஹேவ் டு கிவ் த ஜஸ்டிஃபிகேஷன். அந்த டேபிள் வந்து யூ ஹேவ் டு கிவ் இட் டு டேட்டாபேஸ் அட்மின் லைக் அதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க, ஒரு சீனியர் டெவலப்பர்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. ஏதோ ஜென்ரலி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம உங்களுக்கு யாராவது சீனியர் ரிசோர்ஸ் இருந்தாங்கன்னா தே வில் ஃபர்ஸ்ட் யூஐடி கிரியேட் பண்ணுவாங்க. கரெக்டா கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா. someone has to validate. அவங்க வந்து ஓகே சஜஸ்ட் நீங்க பண்றது வந்து கரெக்ட் இல்ல, தப்பு. சப்போஸ் someone is not monitoring, ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் இருக்கு, நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க அப்படின்னா nothing will happen. யுவர் அப்ளிகேஷன் will run smoothly. பட் யுவர் டேட்டாபேஸ் will occupy lot of space. நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நாளைக்கு வந்து 1 GB யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 2 GB வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க நாளைக்கு என்ன பண்ண ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அன்னெசரி நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க இதே வந்து ஒரு அஷூர்ல இல்ல வந்து ஒரு கிளவுட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது யூ ஹேவ் டு பே த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஃபார் எவ்ரி ஸ்பேஸ். ஓகே ஓகே அதுக்கு நான் கேட்டேன். எஸ். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் அது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அஃபெக்ட் உங்களுக்கு பண்ணுமா? ஒன்றும் பிரச்சனை வராது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் அது இஸ் நத்திங் வித் தட். நீங்க என்னன்னா நீங்க வந்து அது வேர் கேரோ இல்லை கேரோ நீங்க யூஸ் பண்ணும்போது என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. பட் ஸ்பேஸ் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம். ஸ்டோரேஜ். நான் ஓகே இட் வில் ஆக்குபை மோர் ஸ்பேஸ், அவ்வளவுதான். நீங்க வந்து ஓகே நிறைய ஸ்பேஸ் வந்து தேவையில்லாம அதை ஆக்குபை பண்ணிக்கும். இட் வில் பிகம் அன்னெசரியா வந்து நாளைக்கு வந்து அந்த டேட்டாபேஸோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து அனலைஸ் ஓகே பண்ணும்போது எந்த டேபிள் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன டேட்டா டைப் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பட் ஒன்ஸ் நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா the only problem here is it is very very difficult to correct the data type. Because why means sometimes it will corrupt the data. நீங்க வந்து சம் காலம்ஸ் வந்து கம்மியா எடுத்திருக்கோம், சம் காலம்ஸ் வந்து அதிகமா எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல வந்து நீங்க வந்து டேட்டா டைப் வந்து மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இட் பிகம் ஹியூஜ் ரிஸ்க் இன் ப்ரொடக்ஷன். அதுக்கு என்ன பண்ண டேபிள் வந்து ஒரு பேக்கப் போடணும், டேட்டாவை எடுத்து வச்சுட்டு தென் அகைன் கரெக்ட் த டேட்டா, திருப்பி அந்த move from backup table and again you have to move to production table. You have to do all kind of ஓகே activities you have to do. ஓகே ஓகே தேங்க்ஸ். So சார் பாத்தீங்கன்னா டவுட் இருக்கு ஏதாவது இதுல சார் டவுட் பர்டிகுலர் சொல்லுங்க. சார் ஒன்றும் சார் இப்போ கேரக்டர் வேர் கேரக்டர் கிரியேட் பண்ணுறோம் சார். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், வேர் கேர் வந்து லிமிட் 10 கொடுக்குறோம் சார். டேபிள் கிரியேட் பண்ணுற ஒரு காலம் பர்டிகுலர் காலமுக்கு. அப்போ நான் ஓகே இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த காலமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மோர் தென் 10 கேரக்டர் மேலே இன்சர்ட் பண்ணுறேன், மோர் தென் 18 கேரக்டர் சம்திங் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ பண்ணுறப்ப எனக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறப்ப வந்து எரர் வரும் சார். வேல்யூ டூ லாங் டைப் கேரக்டர்ன்ற ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரர் நம்ம கரெக்ட். எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? I'll tell you how to do. நம்ம You இதை have இப்போ to டிஸ்கஸ் பண்ணலாமா இல்லை நம்ம ஆஃப்டர் கிளாஸ்க்கு no அப்புறம் no டிஸ்கஸ் பண்ணலாமா சார்? no problem. இது Yes. கான்செப்ட். So இப்போ நான் என்ன பண்ண ஓகே போறேன்னா சார். we'll see this. இது இருக்கு.
this is the problem we'll face generally. Correct, right? String or binary would be truncated. இதான் உங்க ப்ராப்ளம் வரும் ஜென்ரலா. பிகாஸ் நான் அலோவ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஐம் ட்ரை டு கீப் இன்னொரு லென்த்தான கேரக்டர் கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணுது ஜென்ரலி, யூ வில் ஃபேஸ் திஸ் இஸ் த எரர். ஜென்ரலி ஸ்ட்ரிங் ஆர் பைனரி டேட்டா வுட் பி ட்ரன்கேட்டட். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து டேட்டா சயின்ஸ் தமிழ்ல இருக்கிற டேட்டாஸ்ல இருக்கிற இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் டைப் டேபிள்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் காலம்ல ட்ரங்கேட் வேல்யூ வெல்கம் டு வரைக்கும் தான் என்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ ஐ எம் ட்ரங்கேட்டிங் யுவர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு எரர் த்ரோ பண்ணும். விச் மீன்ஸ் இட் வில் அலோ அப் டு த டேட்டா வெல்கம் டு. ஸோ இப்போ எனக்கு இதுக்கு மேல வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கோ ஃபார் இன்க்ரீஸ் யுவர் டேபிள் லென்த் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஹவு வில் இன்க்ரீஸ்? நம்ம அது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஆல்டர் டேபிள், யூ ஹேவ் டு மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். அதை வந்து மாடிஃபை பண்ணணும். நீங்க வந்து ஆல்டர் டேபிள் டேபிள்லேயே நீங்க என்ன காலம் வந்து யூஸ் பண்ண போறீங்க? காலம் alter varchar underscore column, then varchar of நான் வந்து ஒரு 15 கொடுப்பேன். column, the column name, this is the syntax, alter table, table name. Again you have to give alter what you are going to change, column change பண்ண போறீங்க. So you have to specify column, then இந்த column மாத்த போறீங்க, the column name and what data type you are going to modify. ஆல்ரெடி varchar 10 இருக்கு, I am going to change it to varchar 50. நான் மாடிஃபை பண்ணிட்டேன். மாடிஃபை பண்ணதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் செக் இதை நீங்கள் மாடிஃபை ஆயிருக்கா இல்லையான்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் போட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி 15 மாறிச்சு. முன்னாடி வந்து 10 20 10 20 கொடுத்துருந்தோம். அந்த 10 வந்து நான் 50 மாத்திட்டேன். நவ் ஐ எம் கோயிங் டு அப்டேட். சக்சஸ்ஃபுல்லி இட் இஸ் அப்டேட்டட். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த பர்டிகுலர் காலம். நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து கம்ப்ளீட்டா நீங்க டேட்டா டைப் நான் வந்து இது வந்து ஒரு லென்த் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். But if you are changing the data completely into different thing, it will become a huge problem. Suppose இதை வந்து நான் வந்து I'm going to change நான் மாத்துறேன். கம்ப்ளீட்டா I'm going to change the data type. நான் வந்து இப்போ என்ன பண்ணேன், வந்து லென்த் வந்து இருக்கிற டேட்டா டைப்லயே லென்த் வந்து கம்மியா இருக்கிற லென்த் வந்து நான் அதிகமா பண்ணேன். ஆனா அதிகமா இருக்கிறத கம்மியா பண்ணீங்கன்னா you will be in deep trouble again. You will lose all your data. ஆனா வந்து அது பண்ணாதீங்க. You can increase but never don't do that reduction of the length. It will become a problem. So என்ன பண்ண போறேன்னா நான் அந்த varchar வந்து நான் integer மாத்துறேன். substring concept யூஸ் பண்ணுவீங்களா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட क्वेश्चनக்கு இப்போ பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து லென்த் மாத்திட்டேன். நீங்க varcharல வந்து 10 இருக்கு, அதை வந்து நான் வந்து அதிகமா மாத்துறதுக்கு நான் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் யூ மைட் பி ஃபேஸ் அ சிச்சுவேஷன் இன் ப்ரொடக்ஷன், if you are not properly யாராவது ஒரு ஆர்கிடெக்ட் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க, பட் someone is missed very badly அப்படின்னும் போது என்னன்னா அந்த காலம் வந்து it should be not a varchar column, that is integer column அப்படின்னும் போது what happen, நீங்க அதை வந்து இன்சர்ட் பண்றது அதை மாடிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா it will not allow, because ஆல்ரெடி என் டேபிள்ல வந்து அந்த பர்டிகுலர் காலம் வந்து கேரக்டர் varchar ஆல்பா நியூமெரிக்கோல வந்து கேரக்டர் காலம் இருக்கு. அதை வந்து நீங்க இன்டீஜரா மாத்த ட்ரை பண்ணீங்க அப்படின்னா it will automatically straight away it will give the error conversion failed. Why means இந்த டேபிள்ல வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரிங்ல வந்து எனக்கு வந்து டேட்டா இருக்கு, அதை நீ வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணினா இட் இஸ் லாஜிக்கலி இன்கரெக்ட். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணி எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே, நீங்க டேபிள் பேக்கப் போட்டுட்டு கீப் திஸ் காலம் பிளாங்கா வைக்கிறேன். ஐ ட்ரை திஸ் ஒர்க் அவுட். இப்போ நான் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டு ஐ எம் ட்ரைங் திஸ், நவ் இட் வில் கன்வெர்ட். அப்போ என்ன ஆகுன்னா அப்போ என் டேபிள்ல டேட்டா இல்லை, இட்ஸ் எம்டி டேட்டா. நான் வந்து அப்போ பண்ணும்போது என்னன்னா நான் வந்து டேட்டா டைப்பே நான் மாற்ற முடியும். பட் ஒரு பர்டிகுலர் காலம்ல ஒரு பர்டிகுலர் டேபிள் இருக்க காலம்ல டேட்டா ஆல்ரெடி இருக்கணும் போது அது வந்து கம்ப்ளீட்டா அகெயின்ஸ்டா நான் வந்து வேற ஒரு டேட்டா டைப்புக்கு நான் மூவ் பண்ணும்போது இட் வில் கிரியேட் a lot of trouble. உங்களால பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்க பண்ணணும்னா யூ ஹேவ் டு டேக் த பேக்கப் ஆஃப் த டேபிள். அதுக்கப்புறம் அந்த டேபிள் இருக்க காலம் வந்து யூ ஹேவ் டு மேக் இட் எம்டி. அகைன் யூ ஹேவ் டு ரீஇன்சர்ட். அப்படியே ரீஇன்சர்ட் பண்ணும்போது யூ கேனாட் இன்சர்ட் த கேரக்டர் காலம் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. நான் திருப்பி இங்க டைப் பண்ணேன்னா இட் won't allow, பிகாஸ் நம்ம அதை வந்து என்ன பண்ணிட்டோம், இன்டீஜரா நான் மாத்திட்டேன். நீங்க திருப்பி அதில் வந்து டெக்ஸ்ட் காலம் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, புரிஞ்சுதா? புரியுது சார். பட் இதே இன்னொரு மெத்தடும் இருக்கு சார், சப்ஸ்ட்ரிங் ஒரு கான்செப்ட் இருக்கு ஃபார் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிள் வந்து மாடிஃபை பண்றதுக்கு இந்த இடத்துல சப்ஸ்ட்ரிங் தேவை இல்ல. இல்ல சார், அதாவது வேல்யூ எரர் வருது சார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் வேல்யூ இப்போ 18ன்ற வேல்யூ வந்திருக்கு. ஸோ இன்ஸ்டன்டா சால்வ் பண்ணீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் பண்ணும்போது என்னன்னா பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் மட்டும் நீங்க கட் பண்ணி எடுப்பீங்க.
ஆமாங்க சார், அதுதான் சார் நான் கேட்கறேன். ஃபார் பட் எக்ஸாம்பிள் அப்ப எனக்கு இன்ஸ்டன்ட் டேட்டா லாஸ் எக்ஸாம். ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெல்கம் டு எஸ்கியூஎல் சர்வர் வேணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு சப்ஸ்ட்ரிங் போட்டு எனக்கு வந்து என்னன்னா 10 கேரக்டர் மட்டும் எடுத்து இன்சர்ட் பண்ணுன்னு சொல்றீங்க. இதானே சொல்றீங்க? இல்ல சார், அதாவது ஒண்ணுல எனக்கு இருந்து வந்து ஆரம்பிச்சு ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு இப்போ ஃபார் வேல்யூ 18 வந்திருக்குன்னா, வேல்யூ இப்ப லாங் 8 எனக்கு டேட்டா வந்துச்சுன்னா, லாஸ் ஆகுதுல்ல, டேட்டா லாஸ் ஓகே, ஆகுதுல்ல. எனக்கு பர்டிகுலர் எனக்கு இந்த காலம் வெல்கம் டு டெக்ஸ்ட் வேணும். இப்ப நீ சொல்றது எப்படின்னா ஆ எனக்கு நீங்க சொல்றது எப்படின்னா நீங்க 10 கேரக்டர் தான் எனக்கு அலோவ் பண்ண, எனக்கு 20 கேரக்டர் இருக்கு, அதை நீங்க வந்து சப்ஸ்ட்ரிங் பண்ணி எடுங்கன்றீங்க. சப்ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம், ரைட் போட்டுக்கலாம், லெஃப்ட் போட்டுக்கலாம். பட் ஆனா வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா வேணுமே. அப்ப என்ன பண்றது? எனக்கு வெல்கம் டு எஸ்கியூஎல் சர்வர் டேபிள்ல ஸ்டோர் ஆகும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஓகே சார். அப்ப சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண முடியாதுல்ல, பிகாஸ் யூஆர் டெல்லிங் டு கட் த டேட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? டேரக்டா வந்து இப்படியே நான் வந்து ஒரு எக்ஸல்ல போட்டு டேட்டா நான் ரிமூவ் பண்ணிட்டு போடலாமே. பட் தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். மை இன்டென்ஷன் இஸ் ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த டேட்டா. பிகாஸ் இது வந்து வெல்கம் டு எஸ்கியூஎல் சர்வர் இப்போ வருது, நாளைக்கு வேற ஏதாவது டேட்டா சின்னதா வரும் இல்ல பெருசா வரும். ஐ கான்ட் ஜட்ஜ் த லென்த் ஆஃப் த டேட்டா. அப்படின்னும் போது என்னன்னா ஐ ஹாவ் டு திங்க். நான் ஒரு டேட்டாபேஸ் ஆர்கிடெக்டா இருக்கேன், நான் ஒரு டெவலப்பரா இருக்கேன் அப்படின்னும் போது என்னன்னா யூ ஹாவ் டு கெட் த ரெக்வயர்மெண்ட் ஃப்ரம் த பிசினஸ் பீப்புள். இந்த பர்டிகுலர் காலம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும், மேக்ஸிமம் எவ்வளவு அளவுக்கு ஸ்டோர் ஆகுன்றது யூ ஹாவ் டு கிளியர்லி டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் தான் டேபிள் கிரியேட் பண்ணணும். நீங்க டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேனாட் டூ ஆல் சச் அனாலிசிஸ். நீங்க அப்ப பண்ணக்கூடாது. இட்ஸ் a பேட் வே ஆஃப் டூயிங் த டேபிள் வந்து டிசைன் பண்ணி புவர் டேட்டாபேஸ் டிசைன். இஸ் நாட் a ப்ராப்பர் வே. நீங்க வந்து எல்லாம் ப்ராப்பரா வந்து நீங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு இந்த காலம்க்கு இவனுக்கு இவ்வளவு லென்த் வேணும், இந்த மாதிரி டேட்டாஸ் தான் ஸ்டோர் ஆகும், மேக்ஸிமம் வந்து 100 கேரக்டர் வரலாம் இல்ல 1000 கேரக்டர் வரலாம் அப்படின்றது யூ ஹேவ் டு கிளியர்லி டாக்குமெண்ட். ஸோ அப்படி இல்லைன்னா யூ வில் ஃபேஸ் unnecessary consequences in the future. அதுக்கு வந்து நிறைய அகைன் நம்ம பேட்ச் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பெட்டர் டோன்ட் டூ தட். சேம் சினாரியோ தான் நடந்தது ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ எஸ், ஐ டிஸ்கஸ் இட் ஆஃப்டர் ரெக்கார்டிங். it happened. Almost everyone might be, நம்ம எல்லா டைமும் பர்ஃபெக்டா பண்ண முடியாது. பட் சம் அன்எக்ஸ்பெக்டடா சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். தேங்க்ஸ் சார். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்ட்ரிங் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங். இதை நீங்க வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு யூஸ் கேசஸ்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணணும்னா வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இட் வில் எக்ஸ்ட்ராக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 பேராமீட்டர் வந்து கம்பல்சரியா நீங்க கொடுக்கணும் சப்ஸ்ட்ரிங்ல வந்து. ஒன்னு வந்து எக்ஸ்பிரஷன், நீங்க என்ன ஸ்ட்ரிங் கொடுக்க போறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து முதல்ல அங்க மென்ஷன் பண்ணணும். என்ன இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 1. நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல 5th லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண 5th பொசிஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்களான்றது அந்த ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து யூ ஹேவ் டு மென்ஷன். அண்ட் லென்த், எவ்வளவு லென்த் வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்க. இது 3 வந்து கம்பல்சரியா வந்து நீங்க வந்து சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி யூ ஹேவ் டு டிஃபைன். அந்த எக்ஸ்பிரஷன்ன்றது என்னன்னா இட் இஸ் ஸ்ட்ரிங் ஆர் காலம். நீங்க டேபிள் ஏதோ ஒரு காலம் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஹார்ட் கோட் பண்ணி நீங்க வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் பண்றதுக்கு அது வந்து வெல்கம் டு எஸ்கியூஎல் சர்வர் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க கொடுக்கலாம் அந்த ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் லென்த், அதுக்கப்புறம் வந்து எந்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த பொசிஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதுதான் வந்து அதை இங்க சொல்லி அந்த பொசிஷன் டு பிகின் வந்து பாத்தீங்கன்னா 1 பேஸ்ட் இண்டெக்ஸ், நாட் 0 பேஸ்ட் இண்டெக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சீக்வல் சர்வர்ல ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் the index is always starts with 1, not with 0. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இதை ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சப்ஸ்ட்ரிங்ல வந்து என்னன்னா மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் 11,3 11,3 போது என்னன்னா 11th பொசிஷன் வந்து 3 கேரக்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இது செகண்ட்ல என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 9 கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதான் செலக்ட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் சீக்வல் சர்வர். என்ன பண்றோம் 1,3. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 3 லெட்டரை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இதனோட மீனிங். சப்போஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செகண்ட்ல இருந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது QL மட்டும் வரும். ஓகே, ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 3, 4, 5ல இருந்து கொடுங்க. 5ல இருந்து 6 கேரக்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னும் போது 5th பொசிஷன் இது ஒரு 3 ஸ்பேஸ் 1 4 எஸ் வந்து 5வது பொசிஷன். 5வது பொசிஷன்ல இருந்து 6 கேரக்டர் வந்து எனக்கு வந்து ஃபெச் பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது யூ கேன் யூஸ் த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். வந்து இந்த மாதிரி வந்து நீங்க போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து அந்த லெஃப்ட்டுக்கும் நீங்க கேட்கலாம், லெஃப்ட் யூஸ் பண்ற மாதிரி சார் ரைட் லெஃப்ட் ரைட் போது நீங்க லெஃப்ட் எதர் யூ கேன் கோ வித் லெஃப்ட் ஆர் யூ கேன் கோ வித் ரைட். இந்த சப்ஸ்ட்ரிங் இருக்கும்போது என்னன்னா யூ கேன் எனிவேர் யூ கேன் ஸ்டார்ட். நீங்க லெஃப்ட் யூஸ் பண்ணும்போது என்னன்னா எதர் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆர் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட். சப்போஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது லெட்டர்ல இருந்து வந்து 6வது லெட்டர் இருந்து வேணும் அப்படின்னும் போது என்னன்னா யூ ஹேவ் டு கோ யூஸ் ஃபார் த சப்ஸ்ட்ரிங் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும்.
எனி எனி பார்ட் ஆஃப் த எனி போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பர்டிகுலர் வேர்டு எனக்கு வந்து இந்த ஏரியால இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு 5 லெட்டர் வேணும், ஒரு 6 லெட்டர் வேணும் அப்படின்னும் போது நீங்க ஃபெச் பண்ணும்போது என்னன்னா இந்த சப்ஸ்ட்ரிங்ன்ற ஃபங்க்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து சம் எட்ஜ் கேசஸ் இருக்கு. சில வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் என்ன ஆகும், இதெல்லாம் வந்து நெகட்டிவ் கேசஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்திங் லைக் எக்ஸப்ஷனல் கேசஸ்ல வந்து என்ன ஆகுன்னு பாருங்களேன். சப்போஸ் வந்து இஃப் லென்த் இஸ் லெஸ் தென் 1, நான் வந்து பொசிஷன் வந்து 1க்கு கம்மியா கொடுத்தா என்ன ஆகும்? இட் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 ஒன்லி. ஓகே, we will see the example. Second case, if the start position வந்து greater than or string length, அப்போ என்ன ஆகும்னா இப்போ என்னுடைய லென்த் வந்து அதுல 6 தான் இருக்கு. சப்போஸ் நான் வந்து ஒரு அதிகமாக கொடுத்தேன்னா என்ன ஆகும்? இட் வில் ரிட்டர்ன் த எம்டி ஸ்ட்ரிங். அதுக்கு நம்ம யூஸ் கேஸ் பார்ப்போம். ரெண்டாவது, லென்த் எக்ஸிட் த ரிமைனிங் கேரக்டர்ஸ். அப்படி என்ன ஆகும்னா நான் வந்து கொடுத்த லென்த்தை விட நான் வந்து ரிமைனிங் கேரக்டர் வந்து அதிகமா இருக்கும்போது என்ன இருக்கோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ரிமைனிங் இட் ஓன்ட் கன்சிடர். லென்த் வந்து நெகட்டிவ் வந்து என்ன ஆகும்? இட் வில் த்ரோ தி எரர். ஆல் வில் சி 1 by 1 கேசஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? ஸ்டார்ட் லெஸ் தென் 1. என்னோட ஸ்ட்ரிங் வந்து நீங்க வந்து சொன்னீங்க 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நான் வந்து 0,4 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ இது வந்து ஸ்ட்ரிங் நான் வந்து எப்பவுமே சொன்னேன் 1ல இருந்தா கூட ஆரம்பிக்கும் நான் சொன்னேன். நான் 0ல இருந்து கொடுத்தாலும் இட் வில் ரீஇனிஷியேட் இன்டர்னலி. இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 ஒன்லி. அப்ப என்ன ஆகும்? 1 2 3 4. அப்ப என்ன ஆகும்? 0 மீன்ஸ் இட்ஸ் நாட் மீனிங் ஆஃப் 0 பொசிஷன். நீங்க 0 கொடுத்தாலும் இன்டர்னல் சப்ஸ்ட்ரிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இட் வில் டேக் த ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர்ஸ் ஆஃப் த அனாலிட்டிக்ஸ். அதுல இருந்து எடுத்து மட்டும் உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் த பாயிண்ட் நம்பர் 1. லென்த் வந்து 1 விட கம்மியா கொடுத்தாலும் இட் வில் ஸ்டார்ட் வித் 1 ஒன்லி. திஸ் இஸ் த ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, அதிகமா கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ அனாலிட்டிக்ஸ்ன்றது எத்தனை இருக்கு? 5 + 4 9 கேரக்டர்ஸ். நான் வந்து என்ன கொடுக்குறேன்? இல்லாத பொசிஷனை கொடுக்குறேன். 20th பொசிஷன்ல எனக்கு 5 லெட்டர் கொடுங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும்? இட் வில் ரிட்டர்ன் தி எம்டி. ஏன்னா அதுக்கு என்னன்னு தெரியாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஸோ பிகாஸ் 20th பொசிஷன்ல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. இது வந்து 9. 9க்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. ஆல் பிகம் எம்டி, எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணும்? இட் வில் ரிட்டர்ன் எம்டி ஸ்ட்ரிங் ஒன்லி. ஏன்னா வந்து 20 என்ற பொசிஷன்ல எந்த ஒரு டேட்டாவுமே கிடையாது. ஸோ இட் வில் ரிட்டர்ன் எம்டி ஒன்லி. ஈவன் இஃப் யூ கிவ் 1 ஆர் give same only because 20 என்ற பொசிஷனே அதுல இல்ல. ஓகேங்களா? this is a point rule number 2. நீங்க கொடுத்த மூணாவது ரூல் நம்பர் 3, length exceed remaining characters. என்கிட்ட இதுல வந்து அனாலிட்டிக்ஸ்ல 9 இருக்கு. நான் 6ல ஆரம்பிச்சு 100ல முடிக்கிறேன். இங்க பாருங்களேன், இதுல வந்து மொத்தம் 9 கேரக்டர் இருக்கு. ஸ்டார்டிங் வித் பொசிஷன் 6. அப்ப என்ன வரும்? TICS தான் வரணும். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இல்லவே இல்லை. நான் வந்து 100 கேரக்டர் வந்து ஃபெச் பண்ணி கொடுக்க சொல்றேன். அதுகிட்ட வந்து எனக்கு என்ன ஆகுது? எனக்கு மொத்தம் 9 தான் இருக்கு. அது 6ல ஆரம்பிச்சு ஐ ஹாவ் டு ஃபெச் 100 கேரக்டர்ஸ். அந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா என்ன இருக்கோ அது மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ரிமைனிங் இட் வில் ட்ரங்கேட். இட் வில் உங்களுக்கு எதுவுமே வராது. உங்களுக்கு TICS கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து உங்களுக்கு எம்டி ஸ்பேசஸோ இல்லை வந்து எதுவுமே ஆட் ஆகாது. இட் வில் எண்ட் அப் வித் வாட் இஸ் அவைலபிள். ஸோ 6,100 கொடுக்கும்போது இட் வில் ஸ்டார்ட் 6. கீழே இருந்து ஆரம்பிச்சு 4 என்ன இருக்கோ அது வரைக்கும் கொடுக்கும் மேக்ஸிமம். அதுக்கு மேல போச்சுன்னா இட் ஒன்ட் கன்சிடர். திஸ் இஸ் த ரூல் நம்பர் 3. சப்போஸ் வந்து ரூல் நம்பர் 4 என்னன்னா, if you give negative, நான் இங்க வந்து செகண்ட்ல ஆரம்பிச்சு ஐ எம் டெல்லிங் கோ ரிவர்ஸ். நெகட்டிவ்ல கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இட் ஒன்ட் சப்போர்ட். என்ன ஆகும்னா நெகட்டிவ் கொடுக்கும்போது இட் இன்வாலிட் லென்த் பேராமீட்டர் பாஸ் டு த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ். நீங்க நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்க முடியாது. நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து நீங்க கொடுக்க முடியாது. திஸ் ஆர் ஆல் எட்ஜ் கேசஸ். நீங்க சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது இந்த 4 எட்ஜ் கேசஸும் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். இது மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரியல் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து மேபி இந்த கேஸ் மேபி யூஸ் ஆகலாம். பட் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூல கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து 0 கொடுத்தா என்ன எனக்கு என்ன ஆகும்? வெதர் இட் வில் அக்செப்ட் ஆர் நாட். எங்கிருந்து ஆரம்பிக்கும்? நீங்க வந்து உடனே 0 வந்து ஆரம்பிச்சு 0,4 போது 0 1 2 3 4 ANALY அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. பட் ஆல்வேஸ் 0 கொடுத்தாலும் 1ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்றது சொல்லணும். ரெண்டாவது, நீங்க வந்து நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா இட் ஒன்ட் அலோ, இட் வில் கிவ் த எரர் மோஸ்ட்லி. ஓகே, சரி. கீப் ரிமெம்பர். டவுட் இருக்கா இருக்காது? சார் அந்த ஃபர்ஸ்ட் இத ரன் பண்ணுங்களேன். ம் அது இப்ப நீங்க 0 கொடுத்தாலும் 1ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏல இருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்க அப்படி பார்த்தா ஏல இருந்து 4 எடுத்தா ANA L வரைக்கும் வரணுமே. வரும். ஒரு நிமிஷம். எஸ், கரெக்ட். 0 1 2 3 4. See what is the output.
ஜீரோன்னும் போது வந்து பாத்தீங்கன்னா it will take 1 2 3 only. So correct, take only, but என்னன்னா so it will trim one space, you think அது வந்து ஒன்று கம்மி பண்ணிட்டு then it is returning actually. ராஜி தானே? ஆமா. தேங்க்ஸ் ராஜி. ஓகே இல்ல அது எனக்கே அது என்னன்னு புரியல. நான் இது வரைக்கும் பண்ணது இல்ல. I missed this. Yeah, thank you so much. So இதை நான் கவனிக்கல இது வந்து, பட் வில் see what is the reason behind that. இது நம்ம வந்து டீப் டைவ் பண்ணி பார்ப்போம். இதனால வந்து ஸ்ட்ரிங் வந்து ஒன்று தான் ஆரம்பிக்கணும், why it is coming with இது வந்து என்ன கொடுத்துருக்கேன் இப்போ அந்த 0 பக்கத்துல இருக்க 0ல 1 starts from position 1 only. Okay, நான் 1 கொடுத்தேன்னா it will come with ANAL, it gives 0, it is returning 3 only. But why you have to identify what is this? Because it is saying that string பொறுத்த வரைக்கும் it is index always starts with 1 only. But நான் 0 கொடுத்தாலும் what I documented. So if start is 0, treat it as 1 only, so it extract from the position 1 only. That is the text I mentioned here. But ஆனா அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு கேரக்டர்ஸ் தான் வருது. So by ஏன்றது we'll see this. நம்ம find out பண்ணுவோம். இது வந்து என்ன we'll find out and we'll let you know in the next class. அதுக்குள்ள வேற யாராவது someone find in the ChatGPT or Copilot, please tell me எதனால வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ அதர் தென் கேஸ் சப்ஸ்ட்ரிங் ஓட யூஸ் கேஸ் புரிஞ்சுதாமா இது வரைக்கும்? எதுக்கு சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோன்றது எல்லாருக்கும் கிளியரா? எவ்ரிவன் இஸ் கிளியர் வாட் இஸ் சப்ஸ்ட்ரிங், என்னென்ன எட்ஜ் கேசஸ்ன்றது? Yes. Yes, sir. I want response from everyone. At least give some okay, yes, no. Clear, sir. Okay, sir. Yeah. Okay. ஸோ இதுல வந்து இன்னொரு எட்ஜ் கேசஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த நல் ஹேண்டில் பண்றது. நல் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து பெரிய தலைவலி. அது ஆக்சுவலா என்னன்னா யூ ஹேவ் டு ஹேண்டில் வெரி கேர்ஃபுல்லி, இல்லைன்னா வந்து ஸோ இட் வில் பிகம் ஹியூஜ் இம்பாக்ட் ஃபார் அஸ். தட்ஸ் வை ஐ எம் கன்சிடரிங் நல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கேசஸ்க்கு வந்து நான் வந்து நல் ஏன் கன்சிடர் பண்றேன், இட் வில் கிவ் a lot of trouble in real time. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து when I finding a substring for a null, what happen? This is one more interview question. What happen if you find the substring? So argument data type null is invalid for argument 1 of substring function. It will straight away throw a error. You are not eligible for the substring அப்படின்ற மாதிரி த்ரோ பண்ணிடும். என்னன்னா நீங்க நல்லுக்கு வந்து you cannot find the substring. ஓவர் கூட கொடுக்குறேன். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா it won't accept first of all. So டேரக்டா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் அவே வந்து எரர் த்ரோ பண்ணும். How will you handle this? There is a 3 ways. ஒன்னு வந்து கோஎல்எஸ் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ நல் இருந்ததுன்னா இட் வில் ஃபர்ஸ்ட் செக் அந்த காலம் நல் இருக்குன்னா இட் ரீப்ளேஸ் வித் பிளாங்க். ஸோ பிளாங்கா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இட் வில் கிவ் த எம்டி ஸ்பேஸ். ஏன்னா அது ஒண்ணுமே கிடையாது, ஐ எம் கீப்பிங் த நல். ஸோ நல்லுன்னும் போது என்னன்னா 1,5 போது நான் ஒண்ணுமே இருக்காது இல்லை 1,5ன்றது பிகாஸ் ஐம் சிம்பிளி ரீப்ளேசிங் வித் நல் வித் சம் எம்டி டெக்ஸ்ட். ஸோ என்னன்னா அதில் ஒண்ணுமே இருக்காது, அது 1,5 போட்டாலும் எனக்கு எதுவும் வராது. செகண்ட் என்ன பண்ணலாம்னா ஒன்னு கோயிலஸ் யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது எல்லாம் ஈஸ்னல் யூஸ் பண்ணி ஐ கேன் யூஸ் இட் வில் ஆல்சோ ஜெனரேட் த சேம் அவுட்புட். பட் ஒன் மோர் ஆப்ஷன் இஸ் தேர். நீங்க அந்த நல்ல வந்து இட் பிகம் அன்னோன் டேட்டா. தட் அன்னோன் டேட்டா வந்து எக்ஸ்பிளிசிட்லி ஐ எம் டூயிங் காஸ்ட் பண்ணி என்ன பண்றது வேர்கேரா மாத்தி தென் ஐ எம் ஃபைண்டிங் சப்ஸ்ட்ரிங் பண்ணும்போது என்ன இட் வில் கிவ் த நல். ஸோ திஸ் நல் இஸ் நாட் எ நல், இட் இஸ் எ வேர்கேர் டெக்ஸ்ட். இஸ் நோ மோர் நல் வேல்யூ. இந்த நல் பாருங்க, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இந்த நல் வேற, பட் இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ இது வந்து நான் வந்து வேர்கேரா மாத்திட்டேன். நான் வந்து இதை வந்து அன்னோன் டேட்டா வந்து வேர்கேரா மாத்திட்டேன். மாத்தினதுக்கு அப்புறம் டேக்கிங் த substring of 1,5 or 1,2 will give better. It will give same only. So வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூட நீங்க மாத்தினா கூட still what happen, it will consider as வேர்கேரா நீங்க மாத்தலாம். பட் இப்போ நீங்க வந்து substring 1,2 கொடுத்தாலும் still it will return null only. But keep in mind இந்த மாதிரி எட்ஜ் கேசஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இது வந்து ரியல் டைம்ல வந்து இதனால இம்பாக்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலி நீங்க நல்லா இருக்கும்போது நீங்க சப்ஸ்ட்ரிங் எடுக்கும்போது எந்த ஒரு இம்பாக்டும் பண்ணாது அது வந்து ஆக்சுவலா. அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. பட்
ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர் ஆஃப் த நல். எங்கெங்கெல்லாம் நல் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல அதோட பிஹேவியர் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சம்திங் எப்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நடக்கும்போது கூட யூ கேன் ஏபிள் டு ப்ராப்பர்லி வந்து நீங்க வந்து என்னன்னா யூ கேன் அவர். நல்ல இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்களோ, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி காஸ்டிங் பண்றீங்களோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஒரு 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 நோட் வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்து அது பிஹேவ் ஆகும் அப்படின்னு. ஓகே, திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். ஃபார் த null, below query will work because the SQL server sees null but doesn't know what type it is. null னு கொடுத்தீங்கன்னா அது என்ன டைப்ன்றது SQL server தெரியாது. So it will simply it will ignore. So it is just a typeless null. என்னன்னா it don't have any type, unknown அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து typeless அப்படின்றது சொல்றோம். And substring needs a string expression, not a generic null. So நம்ம என்ன பண்ண போறோம்னா, so this is one more use case is there. What I'm going to do now, so substring of இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தனா, இந்த மாதிரி ஜென்ரல் நீங்க நல்ல வந்து யூஸ் பண்ணும்போது எரர் வந்து இல்ல, ஹவு டு அவாய்ட் தட் எரர். ஸோ ஜென்ரல் நான் வந்து நல்லுன்னு கொடுக்கும்போது ஐம் கெட்டிங் திஸ் எரர், ரைட்? இப்போ அந்த எரரை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்றது, ஹவ் ஐ ஹேண்டில் வித்தவுட் எரர் வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, வாட் ஐ ஹவ் டு டூ, ஏன் எரர் வரல இங்க யூஸ் பண்றேன், பட் வை இட் இஸ் நாட் கெட்டிங் எரர்? anyone having the answer? இங்க சப்ஸ்ட்ரிங் இந்த எம்ப்ளாய்டு 10ல வந்து நல்ல இருக்கா இல்லையா? அந்த null string null name is a string. null name not named as a string, but null column is defined as a string. the null column இருக்குல்ல, அந்த காலம் வந்து what I defined as a string. அந்த காலம் அந்த காலமோட டேட்டா டைப் நான் ஸ்ட்ரிங்கா வச்சதுனால ஐ எம் நாட் கெட்டிங் திஸ் எரர். see ரொம்ப சிம்பிள். இதே வந்து நான் வந்து இந்த ரெண்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ரெண்டு கோரிக்கை எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ இந்த காலம்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன்னா, நல்ல வந்து எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணும்போது ஐ எம் ஃபேசிங் த ட்ரபிள், நாட் ஏபிள் டு எக்ஸிக்யூட். பட் இதே ஒரு டேபிள் நல்ல இருக்கும்போது ஐ கேன் ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். பட் நான் 1,3 கொடுத்தா கூட இட் ஒன்ட் கன்சிடர், பிகாஸ் அன்னோன் டேட்டா வந்து நான் வந்து 1,3 கொடுத்தாலும் இட் வில் ரிட்டர்ன் null only. பட் why it is executing without any error? The reason is the table வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் அண்ட் ரிசல்ட் இருக்குல்ல, I defined as a எம்ப்ளாயி நேம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேமும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஐ given here வேர் கேர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங். why? Because here I know my column data type is varchar. Even if the column having null values, it will work, it won't give any error. பட் இங்க எக்ஸ்பிளிசிட்டா நான் வந்து நல்ல கொடுக்கும்போது இட் வில் பிகம் அன்னோன் டேட்டா. இதை நான் வேர்க்காரு நான் சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து நான் என்ன பண்றேன், இதை வந்து காஸ்ட் பண்ணும்போது இட் இஸ் ஒர்க்கிங். அதனால இந்த காஸ்ட் பண்ணும்போது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, போத் கேசஸ் ஆர் சேம். ஏன் வந்து இந்த காலம் ஒர்க் ஆகுதுன்றது இப்போ புரியுதா? நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இந்த காஸ்ட் வந்து ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, திஸ் இஸ் த ரீசன். பிகாஸ் அந்த காலமோட டேட்டா டைப் வந்து varchar, that is a known data type. known data type having the unknown value, substring will not throw any error. But when you explicitly pass the null value in the substring, நீங்க பண்ணும்போதுனா it will directly straight away it will throw the error. கிளியர்ல ரீசன் புரிஞ்சுதா? எதனால வந்து நார்மலா டைரக்டா சப்ஸ்ட்ரிங்ல null கொடுக்கும்போது ஏன் வந்து எரர் அடிக்குது? அதே வந்து ஒரு டேபிள்ல வந்து ப்ராப்பர் டேட்டா டைப்பா நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம், பட் ஸ்டில் இட் இஸ் ஹேவிங் the null value, it will execute without any error. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட் திங். இதை வந்து பாத்தீங்கன்னா when you get the lot of experience you can sense this kind of errors. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலா வந்து இது ஒரு பிஹேவியர், ஒரு நல்ல வந்து எப்படிலாம் பிஹேவ் ஆகும் அப்படின்றது வந்து you have to experience. ஸோ இது வந்து மாதிரி இருந்தால் இது யாரையும் உங்ககிட்ட கொடுத்து கூட ஒர்க் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ ஒர்க் ஆயிடுச்சு, எனக்கு ஓகே, ஐ எம் ஹாப்பி. பட் ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங் அப்படின்றத வந்து நீங்க வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நீங்க வந்து ஒரு டேட்டான்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த அளவுக்கு டேட்டா வந்து how deeply you understand the data, that much is very very. நீங்க ஒரு அனலிட்டிக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னும் போது என்னன்னா, you have to each and every data, நீங்க காலம் இருக்க டேட்டாவை எவ்ரி டேட்டாவை அந்த டேட்டா டைப்பை வந்து you have to deeply you have to understand. அப்பதான் நீங்க எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் you can able to fix and you can find the RCA, root cause analysis சொல்லுவாங்க. இந்த RCA வந்து நீங்க பண்ணும்போது கூட அந்த ரீசன் தெரிஞ்சா மட்டும்தான் you can able to give the proper solution. Otherwise
அப்ராக்சிமேட்டா நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது ஃபியூச்சர் இட் வில் பி பேட்லி டு இட் பேக் எஸ். ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இந்த மாதிரி யூஸ் கேசஸ்லாம் வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு பி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ ஸோ இதோட நான் வந்து ஐ வில் ஸ்டாப் த கிளாஸ் பிகாஸ் இப்போ லெஃப்ட் ரைட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வாட் ஐம் கோயிங் டு டூ ஐம் கோயிங் டு கேர் இண்டெக்ஸ் ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இந்த கேர் இண்டெக்ஸ் வந்து we are going to see all the possible cases. SQL server வந்து generally it is a case sensitive. Now generally it is a case sensitive கிடையாது. Now we are going to see how forcefully I'm going to make this as a case sensitive collate function ஒன்று இருக்கு. So you have time go on to research. Very very important. நீங்க வந்து இந்த collate function வந்து you have to 100% you have to deeply you have to understand because என்னன்னா when you are comparing multiple tables join பண்ணும்போது sometimes you will face some kind of the language related and the collate function வந்து பாத்தீங்கன்னா case sensitive வந்து sometimes you will face lot of troubles. So நான் வந்து general production வந்து I face this kind of issues. Someone has created table with and wrongly they created with a different data type or some data problem. So அந்த மாதிரி டைம்ல வந்து என்னன்னா you have to use this collate. Generally you can go and search SQL Latin General CP, which means CP 1_CA. CA means case insensitive. அந்த CA வந்து நான் என்ன பண்ண போறேன்னா CS ஆ மாத்த போறேன், which means case sensitive. அதை வந்து எப்படி பண்ண போறோன்றது see all இந்த collate function யூஸ் பண்ணி I am going to see all the possibilities of care index எல்லாம் எப்படி எல்லாம் அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து வித் collate function வந்து நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு காட்ட போறேன். we are going to see about the pat index. Pat index நான் வந்து ஒரே ஒரு சினாரியோ மட்டும் தான் சொன்னேன். வைல்டு கார்டு கேரக்டர் ஸ்டில் யூ கேன் யூஸ் வித் அண்டர்ஸ்கோர். சிங்கிள் கேரக்டரை வந்து நீங்க எக்ஸாக்டா ஒரு கேரக்டரை வந்து வச்சு சர்ச் பண்ண முடியும். யூ கேன் யூஸ் த ஸ்கொயர் பிராக்கெட். யூ கேன் யூஸ் த எக்ஸப்ஷன் கேசஸ். எனக்கு பர்டிகுலர் கேரக்டர் நியூமரிக்கை வந்து நான் ஸ்கிப் பண்ணி நான் வந்து சர்ச் பண்றது எப்படி ஆல் வி ஆர் கோயிங் டு see வித் பேட் இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். தென் ரிமைனிங் யூஸ் கேசஸ் எல்லாம் நம்ம என்னென்ன ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். தென் வி ஆர் கோயிங் டு யூஸ் மல்டிபிள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஹவு பவர்ஃபுல்லி வி கேன் யூஸ் த காம்பினேஷன் ஆஃப் மோர் த ஒன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபார்மட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். தென் ரிவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜென்ரலா வி யூஸ் ஒன்லி ஃபார் த ரிவர்ஸ் டு ஃபிளிப் த கேரக்டர். பட் வென் வி கேன் யூஸ் ஜென்ரலி நம்ம ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ரிவர்ஸ் பண்ணி மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வை வி ஆர் டூயிங் த ரிவர்ஸ், அதை வந்து அதோட பர்பஸ் வந்து எப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆகும், எதனோட வந்து அதுக்கு அந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கம்பைன் பண்ணும்போது இட் வில் பிகம் மீனிங்ஃபுல்லா வந்து ஒரு அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆல் வி ஆர் கோயிங் டு see in detail in the next class. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் வி கவர்ட் 90% ஆஃப் தி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஐ வில் நாட் சே 100%, 90% ஆஃப் தி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் ஹை லெவல்ல. ஒரு ரிமைனிங் 10% ஏதாவது இருந்ததுன்னா ஐ வில் கவர் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இதுல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் டெல் மீ. ஸோ நம்ம வந்து இல்லை வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா யூ கேன் டெல், தட் ஆல்சோ வில் கவர். பட் ஐ forget one thing. One more important function is that string underscore aggregate, that also will cover in next. Very very important, very much useful. String underscore aggregate ஒரு function இருக்கு. When it will be useful, ஒரு டேபிள்ல மல்டிபிள் ரோஸ்ல இருக்கிற ஒரு இது வந்து ஐ கேன் மேக் இட் இன்டு சிங்கிள் ரோ. இந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து ஏ பி சின்னு இருக்கிறத ஐ கேன் கன்வெர்ட் ஏ கமா பி கமா சி அப்படின்றத மல்டிபிள் ரோஸ் இருக்க டேட்டா வந்து ஐ கேன் யூஸ் த ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஐ கேன் மேக் இட் இன்டு சிங்கிள். நம்ம வந்து இதை நீங்க யாராவது MySQL யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் யூஸ் concat underscore aggregate some function is there. So similarly in that SQL we have a string underscore aggregate ஒரு function இருக்கு. very very powerful. நான் வந்து it help me a lot in production. நிறைய இடத்துல வந்து இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு நிஜமா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிளேசஸ்ல வந்து. So this that also we are going to see how the string underscore aggregate function will help. அதை பார்க்க போறோம். Then any other advanced functions ஏதாவது இருந்ததுனாலும் அதையும் நான் வந்து பார்த்துட்டு அதையும் நான் வந்து கவர் பண்றேன். So இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா so just for 5 minutes I'll close the session at 10:05. Doubts இருந்தா கேளுங்க. Whatever the things we covered in this class. சார் ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு எனக்கு பேட் இண்டெக்ஸ்ல. Yes please. நான் வந்து இந்த இதுல சாட்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்களேன். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு ஃபர்ஸ்ட் பேட் இண்டெக்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. நான் சாட்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். இது என்ன ஃபர்ஸ்ட் ரன் பண்றது வேற மாதிரி ஆன்சர் தருது. அதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து அம்மான்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? அம்மான்றதுல வந்து என்னன்னா அந்த அம்மான்றது ஆன்றது எங்க ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆரம்பிக்குது. அதனால 1ன்னு வருது.
ஓகே ஓகே எதுக்கு வந்து எண் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த எண் எடுத்துட்டு என்ன ஆகும் ஐ மீன் என் வந்து யூனிகோடு. ஓகே யூனிக் அதை கொடுக்கல அந்த அம்மான்றது வராது உங்களுக்கு ஓகேங்களா வராது. யா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்ன்றது எல்இடின்றது யூஆர் சர்ச்சிங் த வைல்ட் கார்டு கேரக்டர் அகைன் எல்இடி எங்க ஆரம்பிக்குது 1 2 3 4th பொசிஷன் ஆரம்பிக்குதா ஸோ தட்ஸ் ஓகே ரிசல்ட் இஸ் ரிட்டர்னிங் 4 அண்டர்ஸ்டுட் கிளியரா ஓகே ஓகே கிளியர் கிளியர் கிளியர். சோ இது வந்து ஒரு பேட்டர்னா சர்ச் பண்றதுக்கு பேட் இண்டெக்ஸ் எக்ஸாக்ட்லி யூஸ் பண்றோம். கேர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ராஜ் ஒரே ஒரு கேர் இண்டெக்ஸ் யூ கேனாட் சர்ச் யூ கேன் ஃபைண்ட் பொசிஷன் நீங்க வந்து பட் பேட் இண்டெக்ஸ்ல யூ கேன் டூ மல்டிபிள் சர்ச்சஸ் நாட் ஒன்லி பர்சன்டேஜ் யூ கேன் யூஸ் அண்டர்ஸ்கோர் யூ கேன் யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட் யூ கேன் யூஸ் திஸ் ஒன் கேப் சிம்பிள் யூ கேன் யூஸ் அந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி என்னன்னா யூ கேன் எக்ஸ்க்ளூட் த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இப்போ வந்து ஒரு டேபிள்ல எம்ப்ளாய் ஐடி 1110 இருக்கு இஎம்பி மட்டும் இருக்கு எனக்கு வெறும் வந்து கேரக்டர் மட்டும் இருக்கிற மட்டும் கொடு அப்படின்றத மட்டும் சர்ச் பண்ணும்போது என்னன்னா யூ கேன் யூஸ் திஸ் கேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நான் டீடைல்டா ஐ வில் கவர் நெக்ஸ்ட் கிளாஸ் கேர் இண்டெக்ஸ் எப்போ பேட் இண்டெக்ஸ் எப்போ யூஸ் பண்ணுன்றது. பட் ஒன்லி ஒன் திங் care index is you cannot use the care index in where condition. It will impact your performance because you will ask a lot of questions in the performance. I will tell you one thing, don't use the care index in where condition. It will impact your performance. Okay. But if you want to use the alternative you can use like operators. The like operators. This you can use searching, but don't use the pat index or care index in the where condition. It will literally scan the every row of the table. It will die your query. So don't use the care index or pat index in the where condition. Otherwise, generally you can small database, all those things you can use. But நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா you can go for the like operator. You want more information, one good website is there. I'll tell you, Spinel Dev, one of the very good website for SQL Server, SQL Authority. You can go and refer. The author name is Spinel Dev. So you can go and search SQL Authority, care index versus pat index. You will given the detailed explanation. Because why I am not told here is அது வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸா போயிடும். நிறைய பேருக்கு வந்து it become a confusion. ஸோ நீங்க வந்து பார்த்துட்டு நான் ஷேர் தட் லிங்க் ராஜ் நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் நான். ஓகே ஷேர். It will give the SQL plan exactly எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் வந்து கேர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கும். இட் will occupy some 70% அந்த பிளான் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. அதே நீங்க லைக் யூஸ் பண்ணும்போது how much character, how much time it is taking-ன்றது வந்து பாத்தீங்கன்னா it will clearly it will give the அந்த எக்ஸிகியூஷன் பிளான் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்கும். I will share that link. நான் குரூப்ல எல்லாருக்கும் போடுறேன். So you can use, but don't use the care index or pat index in where condition where the table size is huge. But அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க போகும்போது என்னன்னா you can go for the like வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்றது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிசினஸ் அண்ட் யூஸ் கேஸ் ரெக்வயர்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே ஓகே. சரி, வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? க்ளோஸ் இன் 5 minutes ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா நீ கிளாஸ் எல்லாருக்கும்? ஆல் ஓகே? கிளாஸ் எல்லாம் ஓகே? புரியுது சார். கிளியர் சார். ஏதாவது பர்டிகுலர் டாபிக் ஏதாவது புரியலாம் சொல்லுங்க. வில் கவர். டோன்ட் ஹெசிடேட். நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஐ எம் ஸ்பெண்டிங் மை டைம். மேக் இட் மீனிங்ஃபுல். ஸோ நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணா கூட யூ கேன் சி ஆல் வில் கம். பட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த அண்டர்ஸ்டாண்ட் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து. ஐ எம் நாட் டீச்சிங், ஐ எம் மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணா ஆல் வில் கம். பட் யூ ஹவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். நான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் உங்களுக்கு ஈஸி பண்றேன். நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமோ ஐ எம் டூயிங் தட் ஜாப். ஐ எம் நாட் டீச்சிங், ஐ எம் மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டீச்சிங் இஸ் டிஃபரெண்ட், மேக்கிங் சம் ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டிஃபரெண்ட். ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ யாருக்கா புரியலாம் தயவு செஞ்சு கேளுங்க. டீச்சிங் எல்லாருமே பண்ணுவாங்க. ஈவன் ChatGPT ஆல்சோ இஃப் யூ ஆஸ்க் இட் வில் கிவ். பட் மேக்கிங் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது புரியலாம் தாராளமா வந்து கேளுங்க. எத்தனை தடவை வேணாலும் கேளுங்க. ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் லிட்டரலி இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இஃப் யூ மிஸ் அண்டர்ஸ்டுட் தென் அண்டர்ஸ்டுட் போத் ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க சொல்லணும் புரிஞ்சது புரியல அப்படின்னு. உங்களுக்கு புரியலனாலும் நான் தான் காரணம், புரிஞ்சாலும் நான் தான் காரணம். ஸோ அதனால வந்து ஸோ லிட்டரலி யூ ஹேவ் டு கிவ் த கிரெடிட் ஃபார் போத் பிளஸ் அண்ட் மைனஸ். ஐ ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். ஸோ புரியலாம் தயவு செஞ்சு கேளுங்க. ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு ஹெல்ப். ஸோ வேற யாருக்கும் கொஸ்டின் இல்லைன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து
உங்களுக்கு சொல்லுங்க டைம் இருந்தா நான் இன்னைக்கு கேட்கறேன், இல்லைன்னா நான் தென் ஐ நீங்க ஆஸ்க் யூ சொல்லுங்க. சொல்லுங்க. சி வாட் இஸ் த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சா டெஃபினெட்லி ஐ டெல். சொல்லுங்க மேடம். ஓகே, நான் வந்து இந்த நம்ம குரூப் பை குரூப்பிங் செட்ஸ்ன்னு ஒன்று படிச்சோம் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அதுல நான் வந்து நானே ஒரு டேட்டா செட் இருந்தது, அதுல நான் போட்டு பார்த்தேன். கேன் ஐ ஷேர் மை ஸ்கிரீன்? எஸ் எஸ் வெரி மச் ப்ளீஸ். அதுல எனக்கு கான்செப்ட் புரியுது, பட் அந்த டேட்டாவை எப்படி ரீட் பண்றதுன்னு எனக்கு அதுல எஸ் தான் கொஞ்சம். ஷேர் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணலாமா? ஓ ஸ்டாப் பண்ணிடலாம். ஷூர். எஸ் எஸ் வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங். யா ஷர்மிளா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? Okay, I will do the recording thing.